செய்யறதுக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பிரார்த்தனைகள் இது. இதை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம பாகவதம், பகவானுடைய பாஸ்ட் டைம்ஸ் நிறைந்த இந்த பாகவதத்தினுடைய குளோரிஃபிகேஷன் பண்ணிட்டு நம்ம இந்த செஷன் தொடங்கலாம். நிகமகல்பதருர்கலிதம் பலம் சுகமுகாதம்ருத திரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகுருஹோ ரசிகா புவி பாவுகாகம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகே. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. ஓம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கேதி கிரிம் யத்கிருபா தம்ஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஸ்ரீ ஸ்ரீ. ஹரே கிருஷ்ணா. மதிய வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எஸ் மாதாஜி. ஓகே, நீங்க ஷேர் பண்றீங்களா மாதிரி? இஃப் எனிபடி ஷேரிங் தி ஸ்கிரீன் வர்சஸ் லலிதா மாதாஜி. யா, தேங்க்யூ. ஸோ இது பாகவதத்துல வந்து தேவர்களுடைய பிரார்த்தனைகள் அப்படின்னு 10வது ஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல வந்து தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்றது இருக்கு. பகவான் வந்து பகவத்கீதையில ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறார், யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமகம் அப்படிங்கிறது. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான வேர்ஸ். ஸோ எப்பெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குதோ அப்ப தர்மத்தை நிலைநாட்டுறதற்காக இது ஒன் ஆஃப் த பர்பஸ். அது வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ரீசன்லாம் வந்து சொல்லப்பட்டாலும் பகவானுடைய அந்த அவர் இங்க வந்து வர்றது, அவருடைய அவதாரம் இங்க வந்து நடக்க போது, லீலைகள் நடக்க போது அப்படின்னா இது முழுவதும் வந்து அவருடைய சுய விருப்பத்தை சார்ந்தது. ஸோ நம்மளுடைய எடுக்கிற டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸுக்கும் பகவானுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் நெக்ஸ்ட் அவர் வந்து வெவ்வேறு விதமான ரூபத்துல வந்து வரார். நம்மளும் வந்து வெவ்வேறு விதமான ரூபம் வந்து எடுக்கிறோம் இல்லையா? நம்ம எடுக்கிறதுக்கும் பகவான் எடுக்கிற அந்த ரூபத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. நம்ம எடுக்கிற ரூபம் நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணப்படுது. ஸோ நம்ம அந்த ரூபத்துக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பர் ஆகிறோம். நம்ம அப்படின்னு சொல்றது இந்த ஆத்மா. பட் பகவான் வந்து அவதரிக்கிறது அவருடைய சுய விருப்பத்தின் பேரில். அவர் வந்து எந்த ரூபத்துல வரணும்னு நினைக்கிறாரோ, எந்த மாதிரி லீலைகள் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அத மாதிரி வராரு. சோ நம்மளுடைய ஹையர் அத்தாரிட்டியான அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் லெவல்ல இருக்கிற பிரம்மா, சிவா, தென் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா தேவர்களும் வந்து பகவானுடைய அந்த பாஸ்ட் டைம்ஸ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டிமேஷன் அவங்களுக்கு வந்துருது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஹையர் லெவல்ல இருக்கிறவங்க. சோ இத மாதிரி பகவான் வந்து வசுதேவர் அண்ட் தேவகி அவங்களுக்கு வந்து குழந்தையா வந்து வரப்போறார் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து கூடி இம்மிடியட்டா வந்து அவரை வரவேற்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுறாங்க. சோ அந்த தேவர்களுடைய பிரார்த்தனைகள் நம்ம எப்பொழுதுமே வந்து பொதுவா பக்தியில ரெக்கமெண்ட் பண்றது என்ன, நாட் ஒன்லி இன் பக்தி, ஈவன் நம்ம என்ன சர்வீஸ் பண்ண போறதாக இருந்தாலும் சரி, இட் இஸ் மெட்டீரியல் ஆர் ஸ்பிரிச்சுவல், என்ன இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்டு டிவோட்டிஸ் அந்த லைன்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்களுடைய நம்ம அட்வைஸ, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ நம்ம வந்து கேட்டு ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம செய்கிற செயல்களுக்கு சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான செயல். சோ அந்த மாதிரி வந்து நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இந்த தேவர்கள் வந்து அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் அவங்களுடைய மூடையும் அவங்களுடைய எந்த மாதிரி வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வந்து நம்ம அதன் மூலம் வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம் இந்த குணங்களை எல்லாம். சோ இது வந்து இன்னொன்னு வந்து இதை என்னன்னு சொல்றாங்கன்னா கர்ப்பஸ்துதி. அதாவது பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே தேவகியினுடைய கர்ப்பத்துல அவர் இருக்கும் பொழுதே வந்து
தேவர்கள் வந்து போய் அவர்கள் வந்து குளோரிஃபை பண்றாங்க. சோ அதனால இந்த பிரார்த்தனை வந்து கர்ப்பஸ்துதி அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனை. சோ இந்த கர்ப்பஸ்துதி அப்படிங்கிறப்ப இது ரிலேட்டடா வந்து முன்னாடியே நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் சோல், நம்ம ஜீவாத்மாவும் வந்து இந்த மாதிரி நம்ம உள்ள இருக்கிறப்பவையும் பகவானை வந்து டைரக்டா வந்து ப்ரே பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறது வந்து முன்னாடி உள்ள ஸ்கந்தத்துல வந்து நம்ம பார்த்திருப்போம். தென் அந்த ஜீவாத்மாவுடைய பிரேயர் என்ன அப்படிங்கறது வந்து நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் இல்லையா? சோ இந்த இடத்துல வந்து பகவான் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது வந்து வெளியில இருக்கிற தேவர்கள், சோ தேவர்கள் எல்லாம் வந்து ஈவன் அவரை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற கம்சனுக்கும் வந்து he is also eagerly waiting to get darshan of the supreme personality of Godhead. அவருக்கு என்ன, பகவான் எதுக்காக அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா, அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு நிச்சயம் இவராலதான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து கம்சருக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அதே சமயம் வந்து அந்த காலத்துல வந்து அந்த ரிலிஜியஸ் பிரின்சிபிள், அதாவது நம்ம இந்த மாதிரி காரியம் பண்ணினா நம்ம என்ன ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படிங்கறதும் வந்து கம்சனுக்கு வந்து தெரிஞ்சு நடந்துகிட்டார் அப்படிங்கிறது வந்து இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பொதுவா வந்து டெமோனியாக் பர்சன்ஸ் அண்ட் டெமிகாட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தேவர்கள் வந்து ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ல தெரிஞ்சு அதுபடி நடக்கிறவங்க அப்படிங்கிறது. சோ டெமோனியாக் பர்சன்ஸ் ரிலிஜியஸ் பிரின்சிபிள் படி நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ல கம்சா வந்து இங்க தெரிஞ்சவனா இருக்கிறான். பட் அதே சமயம் அதுல வந்து லைக் சூசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை எடுத்துக்கிறது, எது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ஃபேவரபிளா நம்மளுக்கு தோணலையோ, நம்மளுடைய இன்ட்ரெஸ்டுக்கு ஏத்தாப்புல எது வந்து இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை வந்து நெக்லெக்ட் பண்றது. ஈவன் அதுவும் ஒன் ஆஃப் த டெமோனியாக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த கம்சனுடைய மூட பத்தி இந்த பிரார்த்தனைகள்ல படிக்கும் பொழுது அது வந்து ஒன் ஆஃப் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். சோ அதாவது தெரியாமையே இருக்கிறதுங்கிறது இக்னரன்ஸ். பட் தெரிஞ்சுட்டு வந்து எனக்கு இது எடுத்துக்குவேன், நான் இது வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நெக்லெக்ட் பண்றது. சோ இங்க கம்சா வந்து எப்படின்னா இத மாதிரி இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் வரப்போறார் அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. சோ அது வந்து அடுத்தாப்புல அவர் என்ன நினைக்கிறார், அவர் வந்து சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. மீன்ஸ் அவர் மூலம் வந்து அவர் நம்மள வந்து கொல்றதுக்குன்னே வர்றார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அவரை வந்து தான் எப்படி வந்து கொல்லலாம் அப்படின்னு வந்து அவர் பிளான் பண்றார். சோ இதுல இருந்து வந்து அவர் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட்டா அவரை வந்து ஏத்துக்கல. அப்படி ஏத்துக்காததுனால தானே வந்து அவரை வந்து கொன்னுடலாம், தான் வந்து பவர்ஃபுல் அப்படின்னு வந்து அது ஒரு இக்னரன்ஸ். அடுத்து இப்படி இருக்கிறவர் அதே சமயம் வந்து என்ன சொல்றார், ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ரிலிஜியஸ் பிரின்சிபிள்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கோ அதுக்கு வந்து அவர் வந்து ஃபாலோ பண்றார். சோ சென்டிமெண்டலா ஃபாலோ பண்றார் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு தெரியல. சோ இது வந்து ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் லைக் தேவகி வந்து அவங்களுடைய சிஸ்டர். சோ ஒரு ஆஸ் பர் வேதாங், ஆஸ் பர் சாஸ்திராஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பசுவையோ இல்ல ஒரு பெண்ணையோ இல்ல ஒரு வயதானவங்களையோ இல்ல ஒரு குழந்தையோ வந்து துன்புறுத்த கூடாது, அது வந்து மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவத்துக்கு அவங்க வந்து சஃபர் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டதுனால சோ ஓகே நம்ம அடுத்த தடவை வந்து இதுக்கு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற லெவல்ல அவர் கான்சியஸா இருக்கிறார். சோ இது ரெண்டுமே வந்து கான்ட்ரடிக்டரியா தோணினாலும் அதுவும் ஒரு டைப் ஆஃப் இக்னரன்ஸ் தான். சோ டெமோனியாக் பர்சன்ஸ் வந்து இந்த கேட்டகரியில அவங்களும் வந்து வராங்க அப்படின்னு கம்சாவுடைய அந்த ஆட்டிடியூட் மூலம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ கம்சன் வந்து இங்க அவரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பகவானுடைய வரவை. சோ அவரான எந்த நோக்கத்துல எதிர்பார்த்துட்டு இருக்கார், எதிர்மறையா எப்ப இவர் வருவாரு, இவரை நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ அப்படிங்கிறப்ப அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓகே 5 மாசமாச்சு 6 மாசமாச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கார். அவரால வந்து நோட்டிஃபை பண்ண முடிஞ்சுதான் தேவகி நடக்கிற சேஞ்சஸ். லைக் தேவகி வந்து த ஃபுல் எஃபல்ஜென்ட் இல்லையா, அதாவது பகவான் வந்து முழுமையான ஒரு ஜோதி வடிவத்துல வந்து, ஜோதி வடிவத்துல இல்ல அவருடைய பாடியிலேருந்து வர்ற எஃபல்ஜென்ஸ் வந்து அந்த அளவு வந்து ஒரு ஜோதி ரொம்ப பிரம்ம ஜோதி அப்படின்னு சொல்ற அளவு வந்து அவர் வந்து த அப்சல்யூட் ட்ரூத் இஸ் சோ பவர்ஃபுல். சோ எஃபல்ஜென்ட். அப்பேற்பட்டவரை வந்து அவங்க வயித்துல வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க தேவகி. அதனால அவருடைய அந்த பிரசன்ஸ்னால அவங்களுமே வந்து ரொம்ப அப்படி
எஃபல்ஜென்ட்டா இருக்கிறாங்களாம். தேவகியும் வந்து ரொம்ப எஃபல்ஜென்ட்டா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. சோ அத வந்து அவரால வந்து நோட்டிஃபை பண்ண முடிஞ்சது. அவங்கள்ட்ட நடக்கிற அந்த சேஞ்சஸ. இதுவரைக்கும் வந்து தன்னுடைய சிஸ்டரா இருந்த தேவகி இப்படி இல்ல. இப்ப வந்து அவங்கள்ட்ட மாற்றம் இவ்வளவு இருக்கே அப்படிங்கறதும் வந்து அவருக்கு வந்து ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. சோ இதுல உள்ள இருக்கும் பொழுதே இவங்க அதை தாங்கிட்டு இருக்கிறவங்க இவ்வளவு பவர்ஃபுல்லா வித்தியாசமா தெரியறாங்களே, அப்ப இவர் வெளியில வந்தா என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணுவாரோ, நம்ம எப்படி எல்லாம் ரெடியா இவரை அட்டாக் பண்ண இருக்கணுமோ அப்படின்னு வந்து அவர் அங்க ப்ரிப்பேர் ஆகுறார். சோ இன்டைரக்ட்லி வந்து he is also meditating on the supreme personality of Godhead. பட் அவருடைய மூட் ஆஃப் மெடிடேஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. சோ இங்க தேவர்கள், பிரம்மா, சிவா, அது போக வந்து ஆல் த செயின்ட்லி பர்சன்ஸ், நாரதா, வியாசா, சோ இவங்க எல்லாருமே வந்து கூடி இருந்து குளோரிஃபை பண்ண வராங்க பகவான. அந்த மாதிரியான ஒரு குளோரிஃபிகேஷன் ஸ்துதி தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போற இந்த 10.2.26 இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சோ இந்த வேர்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இந்த குளோரிஃபிகேஷன்ஸ். Madhi, anybody wants to repeat or shall I continue with the sloka? நான் continue பண்ணட்டுமா மாதாஜி? ஆமா மாதாஜி, நீங்க ஸ்லோகம் படிங்க, யாராவது ஒருத்தவங்க மொழிபெயர்ப்பு. Okay, thank you. 26. Satyavratam satyaparam trisatyam satyasya yonim nihidam cha satye satyasye satyam ruta satya netram satyatmaham tvam charanam prapannaha. யாரும் மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேவர்கள் பின்வருமாறு துதி செய்தனர். பகவானே, உங்களால் முடிவு செய்யப்படுவன் எல்லாம் முற்றிலும் சரியானவையும் யாராலும் தடுக்க முடியாதவையும் ஆகும். எனவே எப்பொழுதும் பரிபூரணமாக விளங்கும் உங்களுடைய சபத்திலிருந்து நீங்கள் விலகுவதே இல்லை. பிரபஞ்ச தோற்றத்தின் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3 நிலைகளிலும் உங்கள் கை இருப்பதால் நீங்கள் பரமசத்தியம் ஆவீரீர். உண்மையில் சத்தியசீலராக இல்லாத ஒருவரால் உங்களுடைய அனுகிரகத்தை பெற முடியாது என்பதால் அதை கபடமுள்ளவர்களால் அடைய முடியாது. படைப்பில் உள்ள எல்லா பொருட்களிலும் நீங்கள் ஏக சக்தியாக நிஜ உண்மையாக விளங்குகிறீர்கள். எனவேதான் நீங்கள் அந்தர்யாமி எனப்படுகிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் சமமானவர். உங்களுடைய உபதேசங்கள் எல்லா காலங்களிலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடியனவாகும். எல்லா உண்மைகளுக்கும் நீங்களே ஆரம்பம். எனவே நாங்கள் வணக்கத்துடன் உங்களிடம் சரணடைகிறோம். எங்களை காத்து அருள் புரிய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க பகவானை வந்து பல விதமா குளோரிஃபை பண்றாங்க. சத்திய விரதம், சத்திய பரம், த்ரிசத்தியம் அப்படிங்கிறது. மஜி, நீங்க பர்போட் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ண முடியுமா? பர்போட் இருக்கா உங்கள்கிட்ட டிஸ்பிளேல? இதுல இல்ல மாதாஜி. ஓகே, ஒன்லி டிரான்ஸ்லேஷன் மட்டும் இருக்கு. ஓகே, யார்கிட்ட வந்து இந்த ஸ்கந்தம் வச்சிருக்கிறீங்களோ அவங்க இதனுடைய பர்போட் முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப அருமையா வந்து பிரபுபாதா இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருக்கிறார். சத்தியவிரதம் அப்படின்னா வந்து லைக் தன்னுடைய வார்த்தைகளை வந்து காப்பாத்துறவர். பகவானுடைய குவாலிட்டிஸ் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து சத்திய பரம், எல்லா உயர்ந்ததுலயும் வந்து அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா the absolute truth அப்படின்னு சொல்லப்படுறவர். அதாவது உண்மைகள் வந்து 2 கேட்டகரியா வந்து பிடிக்கப்படுது. ஒண்ணு வந்து நம்ம இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற டெம்பரவரியா நம்ம ட்ரூத் அப்படின்னு நினைக்கிறது. சோ அது வந்து ட்ரூத் தான், பட் டெம்பரவரியானது. இன்னொன்னு வந்து அப்சல்யூட் ட்ரூத் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட்டர்னல், அது எப்பொழுதுமே வந்து எவர் எக்ஸிஸ்டிங், எப்பொழுதும் வந்து இருக்கிறது, நித்தியமானது அது. சோ இந்த 2 கேட்டகரியில வந்து பகவான் எந்த கேட்டகரியில இருக்கார்? நித்தியமான கேட்டகரியில வந்து இருக்கிறார், தெய்வீகமானவர். சோ அதனாலதான் அவர் வந்து சத்தியபரம் அப்படிங்கிறது. சோ இது ரிலேட்டடா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த வத்து ஃபலதேக, அதாவது பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாங்க, இங்க உள்ள இந்த டெம்பரவரியான ஒரு திங்ஸுக்காக அப்படின்னா நம்ம டெம்பரவரி ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, நம்மளுடைய டெம்பரவரி பாடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, டெம்பரவரி டிசையருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம செய்கிற செயல்கள் அது எல்லாமே வந்து இந்த டெம்பரவரி ஹாப்பினஸ் நம்ம எதிர்பார்த்து செய்கிற செயல்கள். அதுக்காக
அலோகேட் பண்ணப்பட்ட டெம்பரவரியான டெமிகாட்ஸ். ஏன்னா அவங்களுமே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸுமே வந்து டெம்பரவரி இல்லையா, பாடி வைஸ் அவங்க தான் வந்து எப்போதுமே இவங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈச் சோல் வில் கெட் த சான்ஸ் இல்லையா, நம்மளுடைய பாவ புண்ணிய விளைவுகளுக்கு ஏத்தாப்புல ஒருத்தங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களும் டெம்பரவரி. ஸோ இந்த மாதிரியான டெம்பரவரி ஹாப்பினஸ், டெம்பரவரி ரிசல்ட்டை எதிர்பார்த்து செய்கிறது இது வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல உள்ள பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது. ஸோ அதே சமயம் இந்த ஹாப்பினஸ், இந்த ரிசல்ட் எல்லாமே வந்து இட்டர்னலா ஒருத்தரால, நித்தியமா ஒருத்தரால அச்சீவ் பண்ணவும் முடியும். யாரால அதை அச்சீவ் பண்ண முடியும்? அது நித்தியமா கொடுக்கக்கூடிய த சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூத்தை நம்ம வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது, அவர்கிட்ட ப்ரே பண்ணும் பொழுது இதை வந்து எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பரம் அப்படின்னு நினைக்கிற இந்த டெம்பரவரி ஹாப்பினஸ். பட் சுப்ரீம் அப்சல்யூட் ட்ரூத் வந்து ஹீ இஸ் இன் த டாப் மோஸ்ட் லெவல் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சத்தியம் அப்படிங்கிறது வந்து லைக் இதுவும் வந்து ரியல் தான், அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டும் ரியல் தான், இங்க நம்ம அனுபவிக்கிற இந்த ஹாப்பினஸும் வந்து ரியல் தான், பட் இட் இஸ் டெம்பரவரி. ஸோ இந்த ரியாலிட்டிக்கும் டெம்பரவரிக்கும் வித்தியாசம் இருக்கு, அதாவது இட்டர்னல் ஹாப்பினஸ் அண்ட் டெம்பரவரி ஹாப்பினஸ். ஸோ அதை தான் வந்து இங்க பிரிச்செடுக்கிறாங்க. ஸோ அந்த இட்டர்னிட்டி அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியது, அதாவது ஒரு இதை வந்து நித்தியமாக்கக்கூடிய தன்மை வந்து யார்கிட்ட இருக்கு? பகவான்கிட்ட தான் இருக்கு. ஸோ பகவானை அப்ரோச் பண்றதன் மூலம் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இட்டர்னல் ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுக்கு இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து பொய் இல்லை, பட் நம்ம இங்க அனுபவிக்கிற, இங்க நம்ம கன்சிடர் பண்ற ரிலேஷன்ஷிப் வந்து டெம்பரவரியான ரிலேஷன்ஷிப். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ மெயினான டிஃபரன்ஸ் வந்து இட்டர்னல் அண்ட் டெம்பரவரி, அதுதான். பட் மற்ற சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இட்ஸ் எவர் எக்ஸிஸ்டிங், ஏன்னா அது எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் அவர் லைஃப். ஸோ அது வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் த லார்ட். அடுத்து வந்து பகவான் சொன்ன வார்த்தைகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்றாங்க? சத்தியம் பரம் அப்படின்னா தேவர்கள் பகவான் மேல எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத குறிக்குது. சோ எல்லாத்துக்குமே வந்து மூல காரணமா இருக்கிறவர் பகவான் தான், அவராலதான் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சாங்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இவங்க எல்லாருக்குமே இருக்கு, பிரம்மா உட்பட. த ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டி ஆஃப் பிரம்மா, சிவா, தேவர்கள், அசித்த, தேவலோ, வியாசக, நாரத அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா பகவத்கீதையில. ஸோ அந்த மாதிரி எல்லா செயின்ட்லி பீப்புள் அவங்களும் வந்து பகவான் மேல முழு நம்பிக்கையோட வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அந்த நம்பிக்கையோட பகவானை அப்ரோச் பண்ணும் பொழுது அவர் வந்து அவர் கொடுத்த வாக்குலேருந்து தவற மாட்டார் அப்படிங்கிறது. சோ கொடுத்த வாக்குலேருந்து தவற மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் பீஷ்மதேவர். பீஷ்மதேவர் வந்து என்ன சொல்றார்? நீங்க வந்து என்னைய வந்து அட்டாக் பண்ண நான் வைப்பேன் அப்படிங்கறத வந்து அவர் வந்து வெளிப்படுத்துறார். ஏன்னா பகவான் வந்து என்ன அவர் முடிவெடுத்து குருஷேத்ரா போர்ட்ல வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, நான் வந்து சண்டை போட மாட்டேன். சோ சண்டை போட மாட்டேன்னா வந்து அவர் சாரதியா வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா, அதே சமயம் பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டிவா சாரதியா வந்து செயல்பட்டார். சோ ஒரு சாரதியா இருக்கிறவர் ஆக்சுவலி சண்டை போடக்கூடாது, ஆப்போசிட் இதோட வந்து அவங்க எதுவுமே வந்து டைரக்டா வந்து அவங்க டீல் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறப்பவும் வந்து பீஷ்மதேவர் ஆப்போசிட்ல இருக்கிறவருடைய டிசையர் வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக, எதுக்காக அவருடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணணும்? பிகாஸ் ஹி இஸ் அ டிவோட்டி ஆஃப் த லார்ட். சோ பக்தர்களுக்கு வந்து அவங்க எந்த நிலையில இருந்தாலும் பகவான் வந்து நிச்சயம் அவங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றுவார். நமே பக்த பிரணஷ்யதி, அவங்களுக்கு கொடுத்த வாக்க வந்து அவர் வந்து காப்பாத்துவார். சோ இது நிறைய இடங்கள்ல பகவானால இந்த அஷூரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பகவத்கீதையில. சோ இந்த பகவத்கீதை பற்றிய அந்த ஞானத்தை வந்து முழுவதும் உணர்ந்தவர்கள் யாரு? அங்க குளோரிஃபை பண்ண வந்திருக்கிறவங்க. இவர் சிவனும் சரி, பிரம்மதேவரும் சரி, தேவர்களும் சரி, அவங்க வந்து இந்த செயின்ட்லி பீப்புள் அவங்களும் சரி, எல்லாருமே வந்து இந்த நாலேஜ் இருக்கிறதுனால
அவங்க வந்து பகவானை வந்து இத மாதிரி அவர் மேல நம்பிக்கை வச்சு அவங்க வந்து துதிக்கிறாங்க. நீங்க வந்து வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க அப்படிங்கிறது. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நம்பிக்கை அப்படிங்கிறது. சோ நிறைய இடத்துல இந்த நம்பிக்கை நம்மளுக்கு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பகவான் வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப ஃபேமஸான வேர்ஸ், அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏ ஜனா பர்யுபாஷதே, சோ தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகம் க்ஷேமம் பகாமியகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ யார் ஒருத்தங்க என்னைய நினைச்சிட்டு எனக்காக அவங்க சர்வீஸ் பண்றாங்களோ, என்னைய நினைச்சிட்டே அவங்க அவங்களுடைய செயல்களை பண்றாங்களோ, நிச்சயம் அவங்களுக்கு எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ அடுத்தாப்புல வந்து தேஷாம் ஏவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக, நிறைய சொல்லிட்டே போலாம் இத மாதிரி முக்கியமான வேர்சஸ்ல. சோ அதுல வந்து ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். நம்மளுக்கு வந்து நடந்துக்கிறதுக்குரிய அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார் அவரு. தென் நம்மளை வந்து வழி நடத்திட்டு போறார். சோ இத மாதிரி எல்லாவித ப்ரொடெக்ஷனும் வந்து அவர் கொடுக்குறேன்னு இருக்கிறார். அவர் ஞானத்தை கொடுக்கிறார். எப்படி ஞானத்தை கொடுத்தார்? நிறைய எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம். சோ என்னது மூலம் வந்து யார் ஒருத்தருக்கு அவர் ஞானத்தை கொடுத்து அந்த லாஸ்ட் மினிட் வந்து பகவான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? பிரபுபாதர் மாதாஜி. பிரபுபாதா லைஃப் ஃபுல்லா ஃபாலோ பண்ணினார். யா ஓகே. பிரபுபாதாவுக்கு அவர் பண்ணின ஈவன் அந்த ஏஜ்ல நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங் பண்ண முடியாத சூப்பர் ஹியூமன் ஆக்டிவிட்டி தான் வந்து பிரபுபாதாவும் பண்ணினது. யா பிரபுபாதாக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுத்தார், நாலேஜை கொடுத்தார். யா வெரி நைஸ். வேற அஜாமிலன் ஹஜாமிலனுக்கு எந்த வகையில நாலேஜ் கொடுத்தார்? லாஸ்ட் மினிட் நாராயணான்னு சொல்ல வச்சாரா? எஸ் மாதாஜி. ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். அர்ஜுனா இருக்கு மாதாஜி. அர்ஜுனாவா? எஸ் மாதாஜி. ஓகே. த்ரூ அர்ஜுனா மூலம் கொடுத்தார். இங்க எல்லாமே ஹியூமன் பாடியில இருக்கிறவங்கள சொல்றீங்க, அனிமல் பாடி? கஜேந்திரா அது எதிர்பார்க்கவே இல்லாத, யாராலுமே வந்து நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? கஜேந்திரர் யானை வடிவத்துல இருக்கிற அவர் இவ்வளவு அழகா பகவானை குளோரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு அவருடைய ஸ்துதி வந்து அந்த அளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத வார்த்தைகள்னால வந்து உருவாக்கப்பட்டது. சோ அந்த அளவு வந்து நாலேஜை கொடுக்கறது யாரு? பகவான். ப்ரீவியஸ் ஜென்மத்துல மானா இருந்தாலும் அந்த ஃபுல் கான்சியஸ் அவருக்கு இருக்க முடிகிற மாதிரி சர்வசிய சாகம் ஹிதி சந்நிவிஸ்தோ மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச, அவர் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சத்தியமான வார்த்தைகள் அப்படிங்கிறது இந்த பாகவதத்தினுடைய அவருடைய ஒவ்வொரு லீலைகள் மூலம் வந்து அவர் நம்மளுக்கு உணர்த்துறார். ஸோ ஐ ஆம் த ஒன் ஆக்சுவலி கிவிங் நாலேஜ், ரிமெம்பரன்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அப்படின்னு பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா, 15.15ல. ஸோ அது வந்து எதுல நடக்குது? பரத மகாராஜ் அவர் வந்து மானா எடுக்கிறப்ப அந்த ஞாபக சக்தியை கொடுக்கறதும் அவர் தான். அதே மாதிரி இந்திரதும்னரா இருந்து கஜேந்திரனா மாறினதுக்கு அப்புறமும் அந்த ஞாபக சக்தியை கொடுத்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாவத்துல வந்து அஜாமிலா செயல்பட்டாலும் அவரை வந்து பையனுக்கு நாராயணா அப்படின்னு பேர் வைக்கிற அளவு அந்த நாலேஜை கொடுத்தது பகவான். நமே பக்த பிரணஷ்யதி. சோ பகவானுடைய பக்தர்களை அவர் எந்த நாளும் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. சோ தேவர்கள் அதனால வந்து இத அவரை வந்து இந்த அளவு வந்து குளோரிஃபை பண்றாரு. ஒரு நிமிஷம் நான் வேர்ட் டு வேர்ட் எடுத்துக்கிறேன். இதுல தமிழ்ல வேர்ட் டு வேர்ட் இல்ல மாதாஜி? ஆமா மாதாஜி. நோ ப்ராப்ளம். ஓகே. சோ சத்திய பிரத அப்படிங்கறது வந்து பார்த்தோம். சோ அடுத்து வந்து சத்திய பரம அப்படிங்கறது பார்த்தோம். திரிசத்தியம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது பகவானை வந்து 3 நிலைகள்லையும் வந்து அவர் வந்து சத்தியம். அதாவது 3 நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுறது, பகவான் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேஷன்ல இருக்கிறார், தென் வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறார், தென் அதுக்கப்புறம் வந்து அனிலியேஷன். எல்லாத்துக்குமே வந்து அவருடைய சப்போர்ட் இல்லாம இங்க உள்ள மெட்டீரியல் வேர்ல்டுல எந்த ஒரு காரியமும் வந்து நடக்காது. சோ அந்த செயல்களின் மூலம், அந்த செயல்கள் ரெகுலரா நடக்கிறதன் மூலம் ஒன் கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். பகவானுடைய பிரசன்ஸ வந்து பக்தர்களால உணர முடியும். ஓகே, ஒருத்தங்க வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம எப்படி உணர்றது? அவங்களுடைய ஆக்டிவிட்டி பெர்ஃபெக்டா நடந்தது அப்படின்னா.
சூரியன் வந்து உதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய வெளிச்சம், அதனுடைய ஹீட்டு, இந்த பவரை பார்த்த உடனே வந்து இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்னை உணர முடியும். நம்ம நேரடியா பார்க்காட்டிலும் நம்மளால வந்து அதனுடைய அந்த ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்மளால உணர முடியும். அதே மாதிரி பகவானுடைய செயல்கள் வந்து இந்த 3 மூலம் வந்து நம்மளுக்கு உணர்த்தப்படுது. ஸோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் ரிலேட்டிவ் ட்ரூத் நம்ம பார்த்தோம். அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் ட்ரூத் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பகவான் அவங்க குளோரிஃபை பண்றது. சத்தியம், ஓகே. தென் வந்து சத்திய ஆத்மகம், எவ்ரி திங் பர்டனிங் டு த லார்ட் இஸ் ட்ரூத். பகவானோட எதையெல்லாம் வந்து கனெக்ட் ஆகி இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து அதனுடைய நித்திய தன்மையை வந்து ஒவ்வொருத்தராலையும் உணர முடியும். சோ பகவான் வந்து பரமாத்மாவா எல்லோருடைய மனதிலும் வந்து வியாபித்து இருக்கிறார். யார் ஒருத்தங்க இந்த பரமாத்மாவோட நம்மளை வந்து அவருடைய பிரசன்ஸை ரியலைஸ் பண்ணி நம்மளை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸை வந்து உணர முடியும். அதாவது ரெண்டுமே வந்து அவருடைய எனர்ஜி தான். ஒன்னு வந்து சுப்பீரியர் எனர்ஜி, இன்னொன்னு வந்து இன்ஃபீரியர் எனர்ஜி. சோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸையும் உணர்ந்து அதுபடி நம்மளுடைய செயல்கள் வந்து மாற்றம் அடையணும் அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம பகவானோட வந்து கனெக்ட் ஆகியிருக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இந்த பிரேயர்ஸ் மூலம் வந்து தேவர்கள் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா பக்தி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களையும் பகவானுடைய அந்த பிரசன்ஸையும் அந்த கனெக்டிவிட்டியும் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்து இந்த பிரேயர்ஸ், இந்த முதல் பிரேயர் மூலம் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தப்படுது. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேயர்ல. therefore offering our obeisance we surrender unto you, kindly give us protection. ஸோ அதாவது வந்து 2 நிலையான பக்தர்கள் சொல்லப்படுறாங்க. பகவான்கிட்ட வந்து அவருடைய நிலையை உணர்ந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகிறவங்க. பகவானை தான் சொல்றார், சிம்பிளி சரண்டர் அன்டு மீ. நான் வந்து எல்லா உன்னுடைய பாவ விளைவுகள்ல இருந்தும் உன்னை கிளியர் பண்றேன். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜன்ட்டு நீ சரண்டர் ஆனா போறோம். ஸோ அதுதான் வந்து பகவான் வந்து ரெக்கமெண்ட் பண்றது. நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறேன், நீங்க எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படிங்கிற டிமாண்ட் வந்து தேவையில்லை. 2 விதமான பக்தர்கள் சொல்றதுல ஷக்தஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஷக்தஸ் அப்படின்னா அவங்க வந்து பயஸ் பீப்புள் வர்ஷிப் பண்ணுவாங்க, ஆனா வித் த டிமாண்ட். என்னை வந்து இதை மாதிரி பண்ணிருங்க, எனக்கு இது செஞ்சிருங்க, எனக்கு இது கொடுங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டோட வந்து வர்ஷிப் பண்றவங்க. தே ஆர் ஆல்சோ பயஸ் பீப்புள். ஸோ பட் அந்த அளவு வந்து ஒரு பியூரிஃபிகேஷன் வந்து இல்லை. பியூரிஃபிகேஷன் இல்லாம இருக்கிறதுனால நம்ம வந்து பகவான்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கிறோம். அடுத்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப எப்படி ஒரு சைல்டு வந்து ஒரு பேரண்ட் மூலம் வந்த ஒரு சைல்டு வந்து நிச்சயம் அந்த பேரண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அது வளருதோ அதே மாதிரி வந்து பக்தர்கள் வந்து பகவான் நிச்சயம் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. ஸோ பட் இதுல வந்து நிச்சயம் பேரண்ட் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருந்தாலும் அதை விட ஃபெய்த் வந்து யார் மேல இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள், பகவான் மேல இருக்கணும். ஏன்னா ஈவன் அந்த டாக்டர் அந்த பேரண்ட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ட் பண்ற அளவு கெப்பாசிட்டிய எபிலிட்டியை கொடுக்கறது யாரு? பகவான். ஓகே, ஸோ நிறைய குழந்தைங்க இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து ஈவன் அவங்கள குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிற அந்த லைக் அந்த அளவு வந்து எபிலிட்டி வந்து இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த எபிலிட்டிங்கிறத கொடுக்கறது வந்து பகவான் தான். பணம் இருந்தாலும் டாக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து டிசீஸ்டு பீப்புள் வந்து fully depends on the grace of the Lord இல்லையா? பகவானுடைய அந்த கருணை இருந்தால்தான், அனுகிரகம் இருந்தால்தான் அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பகவானுடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல வந்து மெயினா நம்பிக்கை வந்து இம்பார்ட்டன்ட். பகவானுடைய அந்த சிக்னிஃபிகன்ஸ், அதாவது அவருடைய தன்மை வந்து எந்த அளவு உயர்ந்தது, அவர் வந்து எப்படி வாக்கு வந்து சத்தியம், அவர் கொடுக்கிற வாக்கு நம்ம சொல்ற மாதிரி சாதாரண நிலையில இல்ல அப்படின்னு பல விதமா வந்து அவர் குளோரிஃபை பண்ணப்படுறார். ஓகே, so we'll move on to the next verse. மறுபடியும் அடுத்த verse போலாமா? 10.27 2.27
மாஜி நெக்ஸ்ட் வர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஓகே. ஏகாயனோ असौ न द्विफलस्त्रिमूलस् चतुरसः पञ्चवितः षडात्मा सप्तत्वकष्टविधपो नवाशो तच सती त्विकको हि आदिवृषः. யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. உடலை மொத்த உடலும் தனிப்பட்ட உடலும் ஒரே கூட்டு பொருள்களால் ஆனவை என்பதால் ஆதி விருட்சம் மூலமரம் என்று அழைக்கலாம். நிலமெனும் ஜட இயற்கையை முழுமையாக சார்ந்துள்ள இம்மரத்திலிருந்து இரு வகையான பழங்கள் வருகின்றன. ஒன்று இன்பம், மற்றது துன்பம். மரத்திற்கு காரணம் அதன் 3 வேர்களாக உள்ள சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 ஜட இயற்கை குணங்களுடன் உள்ள சம்பந்தமாகும். தேக சுகத்திற்கு 4 சுவைகள் உள்ளன: மதப்பற்று, பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்வு மற்றும் மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. இவை 6 சூழ்நிலைகளுக்கு மத்தியில் 5 அறிவு புலன்களால் அறியப்படுகின்றன. அந்த 6 சூழ்நிலைகள் வருத்தம், மாயை, முதுமை, மரணம், பசி மற்றும் தாகம் என்பவனாகும். மரத்தை மூடியுள்ள மரப்பட்டையை போல் உள்ள 7 உறைகள் தோல், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, எலும்பு தசை மற்றும் விந்து என்பவை ஆகும். மேலும் மரத்தின் 8 கிளைகளாக இருப்பவை ஜந்து தூள பொருட்களும் 3 சூட்சும பொருட்களும் ஆகும்: மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் பொய் அகங்காரம். மரம் எனும் உடலில் 9 துவாரங்கள் உள்ளன: கண்கள், காதுகள், நாசி துவாரங்கள், வாய், மலத்வாரம் மற்றும் புறப்பாலுறுப்புகள். மேலும் 10 இலைகள் உடலில் உள்ள 10 காற்றுகள் ஆகும். மரமெனும் இவ்வுடலில் 2 பறவைகள் உள்ளன: ஒன்று தனிப்பட்ட ஆத்மா, மற்றது பரமாத்மா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மத்த இன்னும் கூட கீழே இருக்கு மாதாஜி. ஒரு மரத்தின் வேர் மண்ணிலிருந்து நீரை கிரகிப்பது போல் உடலானது மதம், பொருளாதார முன்னேற்றம், புலனுகர்வு மற்றும் மோட்சம் ஆகியவற்றை சுவைக்கிறது. 4 வகையான சுவைகள் உள்ளன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க அடுத்து வந்து ரொம்ப முக்கியமா ஈவன் நம்ம சோ கால்டு நாலேஜை பத்தி பேசியிருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வேர்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, தேவர்கள்லாம் வந்து அங்க கூடி இருக்கிறாங்க. வசுதேவர் தேவகி வயிற்றுல வந்து கிருஷ்ணர் வந்து இருக்கிறாரு. அவருடைய அந்த அமைப்பை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு மூடின பானையில ஃபயர் வச்சிருந்தோம்னா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த பானை வந்து மூடப்பட்டு இருக்கிறதுனால ஃபயரினுடைய ஃபுல் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வெளியில தெரியறது இல்லை. அதாவது அதனுடைய முழு பலனை வந்து நம்மளால உணர முடியாது நிச்சயம். ஆனா ஃபயர் அப்படின்னா வந்து அதுல என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும், ஹீட் இருக்கும். ஸோ அதன் மூலம் வந்து நம்ம வந்து அதனுடைய பவரை வந்து உணர முடியும். மெயினானது இந்த 2 தான் இல்லையா? அதன் மூலம் வெளிச்சம் வர்றது, தென் ஹீட் வந்து வர்றது. ஸோ இந்த 2மே வந்து ஃபுல்லா வந்து நிச்சயம் அந்த ஃபயருக்கு உண்டு. இருந்தாலும் அது வந்து மூடின நிலையில இருக்கிறதுனால அதை வந்து உணர்றது கஷ்டம். ஸோ அதே மாதிரிதான் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக நிரம்பிய அந்த பகவான், சாக்ஷாத் பகவானை வந்து தேவகி வந்து அவங்களுடைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க குழந்தையா. சோ அவ்வளவு ஒரு பொட்டன்சி உள்ள அவங்க எங்க இருக்கிறாங்க? கம்சனுடைய கண்ட்ரோல்ல ஒரு சிறைக்குள்ள வந்து இருக்கிறாங்க. சோ எப்படி வந்து மூடிய பானைக்குள்ள இருக்கிற ஒரு ஃப்ளேமால வந்து அதனுடைய ஃபுல் பவரை வந்து வெளியில இருக்கிறவங்களால உணர முடியாதோ, அதே மாதிரி வந்து பகவானுடைய அந்த பொட்டன்சிய, ஃபுல் பொட்டன்சிய வந்து வெளியில இருக்கிறவங்களால உணர முடியல. பட் இருந்தாலும் அவருடைய பிரசன்ஸ்னால அப்ப அந்த உலகத்துல வந்து யார் நிரம்பி இருந்தாங்களா? ஃபுல்லா பயஸ் பீப்புள். பட் இவருடைய அந்த தன்மையை வந்து உணர்ந்தவங்களான தேவர்கள், பட் பிரம்மா, தென் இவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து கூடி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூடி இருக்கிறாங்கன்னா அங்க இருக்கிறவங்களால அதை வந்து உணர்ற தன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு வந்து அந்த
பகவானோட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால அவங்களால உணர முடிஞ்சது அப்படிங்கறது. சோ எதுவுமே வந்து எப்ப அந்த இதை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா நாலேஜோட. பகவானை பற்றிய இந்த நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா வித்யா அண்ட் அவித்யா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அறியாமை இருட்டுல இருக்கும் பொழுது வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதையே நம்மளால வந்து உணர முடியாது. நம்மளுக்கு உணர முடியலைன்னா எப்படி அதை யூஸ் பண்ணுவோம்? அது வந்து வேஸ்டா போகும். அதனால வேஸ்டா போக விடாம நம்மளுக்குரியதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வெளிச்சத்துல நம்மள கொண்டு வரணும். ஸோ த நாலேஜ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதைதான் வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த செகண்ட் வேர்ஸ்ல. இந்த செகண்ட் வேர்ஸ்ல வந்து தேவர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து நம்மளையும் நம்ம இந்த கொடுக்கப்பட்ட இந்த மெட்டீரியல் ஆப்புலன்ஸையும் வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறாங்க. சோ இது ரொம்ப அழகா இதுல வந்து ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கு. 1, 2, 3ன்னு வந்து இதை வந்து ஒன்னையும் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த உடம்ப வந்து எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, இந்த உடம்பு வந்து எதால ஆனது? பஞ்சபூதங்கள்னால ஆனது. சோ இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு வந்து இதை வந்து ஒரு ட்ரீயோட வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. லைக் இந்த உடம்பு அப்படிங்கிறத விட இது மெயினா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆத்மா. அதாவது ஒரு உடம்புக்குள்ள என்ன இருக்கு? பரமாத்மாவும் இருக்கு, ஜீவாத்மாவும் இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து குணத்துல வந்து ஆக்சுவலி த குவாலிட்டி வைஸ் சேம், ஓகே, குவான்டிட்டி வைஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம திருப்பி திருப்பி வந்து நம்மளுக்கு உணர்த்தப்படுற ஒரு விஷயம். சோ அந்த வகையில குவாலிட்டி வைஸ் சேமா இருக்கிற இந்த ரெண்டையும் வந்து ஒரு ட்ரீயோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, சோ இதுல வந்து பார்த்தா உடலை, மொத்த உடலும், அதாவது தனிப்பட்ட உடலும் அதே சமயம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரே கூட்டு பொருட்களால் ஆனவை அப்படிங்கறது. இத வந்து ஆதி விருட்சம், இதுல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸ், அதாவது மெட்டீரியல் பாடின்னு எடுத்துக்கிட்டாலும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க்னு சொல்லப்படுற இந்த ஜீவாத்மான்னு எடுத்துட்டாலுமே எல்லாத்துக்குமே மூலமா இருக்கிறது ஒண்ணுதான். சோ அதுதான் ஆதி விருட்சம். சோ அந்த ஆதி விருட்சம் அப்படிங்கிற அந்த ஒன்ன வந்து மூல மரமா வந்து கன்சிடர் பண்றாங்க. சோ இது வந்து நம்பர் 1. ஓகே, அடுத்து நம்பர் 2வா வந்து சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன, இதுல வந்து 2 விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மரத்தின் மூலம். 2 ரிசல்ட் என்ன கிடைக்குது? இன்பம், துன்பம் அப்படிங்கிற 2 விஷயம். அது எல்லாருமே வந்து ஃபேஸ் பண்ணோம் இல்லையா? சோ அததான் வந்து 2 விஷயங்களா இங்க சொல்லப்படுறாங்க, ஒரு மரத்துல இருந்து கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது. சோ இதுக்கு காரணமா இருக்கிறது என்னது? அதாவது இந்த இன்ப துன்பத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிறது வந்து என்னது? 3 விஷயங்கள். எது? 3 மோட்ஸ். சோ குணங்கள் இல்லையா? 3 குணங்கள், அதாவது சத்வகுணம், ரஜோகுணம் அண்ட் தமோகுணம். இந்த 3 குணங்களினுடைய அசோசியேஷனுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோலும் வந்து இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த மாதிரி 3 குணங்கள் தான் வந்து இதுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. சோ 1, 2, 3 வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்து 4ன்னு சொல்லப்படுறது என்ன? 4 ரிசல்ட். சோ இந்த மாதிரி இந்த 3 இதை வந்து நம்ம அதோட வந்து அசோசியேட் பண்ணும் பொழுது அந்த 4 ரிசல்ட்டை வந்து ஃப்ரூட்ஸை வந்து அதுக்கு கொடுக்கக்கூடியது. 4 விதமான ஃப்ரூட்ஸ் வந்து என்ன? தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம். ஓகே, சோ இந்த சுவைகள் வந்து நம்ம அது வந்து கொடுக்கக்கூடியது. சோ இந்த சுவைகள் வந்து நம்ம எந்த அளவு செயல்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இந்த சுவைகள் வந்து கிடைக்கும். சோ இந்த 4 விதமான ரிசல்ட் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து 5 அப்படின்னு சொல்லப்படுறது என்ன? 5 விதமான சென்சஸ். ஓகே, சோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் 5 அறிவு புலன்களால் அறியப்படுகின்றன. அதாவது சென்சஸை வந்து 2 கேட்டகரியா பிடிச்சிருக்காங்க இல்லையா? கர்மேந்திரிய, ஞானேந்திரிய அப்படிங்கிறது. சோ இங்க 5 அறிவு புலன்கள், 5 ஞானேந்திரியங்களை வந்து இங்க சொல்லியிருக்கிறாங்க. தென் அடுத்தது வந்து இதன் மூலம் அடுத்து நம்ம அடுத்து ஃபேஸ் பண்ற அது என்ன சொல்றது, ஃபீலிங்ஸ், அதை வந்து 6 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. 6 விதமான சூழ்நிலைகள் ஒருத்தங்க வந்து சந்திரிக்கிறாங்க. வருத்தம், மாயை, முதுமை, மரணம், பசி மற்றும் தாகம். சோ இது எல்லாமே வந்து இந்த அனுபவிக்கிறது நம்ம ஃபேஸ் பண்ற அந்த சூழ்நிலைகள். ஓகே, அத வந்து 6 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. சோ இது எல்லாம் வந்து நாலேஜ், நம்மளுக்கு கொடுக்கப்படுற நாலேஜ், நம்ம எங்க இருந்து வந்தோம், இதுக்கு என்னென்ன காரணங்கள்,
நம்ம என்னெல்லாம் இங்க அனுபவிப்போம், அதாவது எந்த கேட்டகரியில நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. இன்பம் துன்பம்ங்கிறது அதுக்கு காரணமா இருக்கிற மோட்ஸை வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஆனதை வந்து தர்மார்த்த காம மோக்ஷ 4 கேட்டகரி. இதை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து என்ன, ஞான இந்திரியங்கள் 5ஆ வந்து பிரிச்சிருக்கிறாங்க. தென் அடுத்து நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸை வந்து 6 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த 6 கேட்டகரி தான் இப்ப இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இதுக்கு எல்லாமே வந்து பகவான் வந்து ஓகே, இதெல்லாம் நம்ம கேட்டகரியை பார்த்துட்டு இன்னும் ஃபர்தரா இதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். தென் அடுத்து இந்த 6க்கு அப்புறம், இந்த சூழ்நிலைகளுக்கு அப்புறம் 7ஆவதா சொல்லப்படுறது என்ன, இந்த மெட்டீரியல் பாடியை வந்து கவர் பண்ணி இருக்கிறது. 7 விதமான கவரிங்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் பாடியில வந்து இருக்குது. ஸோ அதுதான் இங்க என்னென்ன கேட்டகரி, தோல், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, எலும்பு தசை மற்றும் விந்து என்பவை ஆகும். இது எல்லாம் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல் பாடியிலையும், பௌதிக உடல் எல்லாத்துலயுமே வந்து இந்த 7 விதமான நிலைகள் இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து இந்த மரத்தின் கிளைகள் 8 கிளைகளா வந்து இதை பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது 8 கிளைகள் அப்படின்னா, இந்த மரம் அப்படிங்கறது வந்து நம்ம எதோட சொன்ன பண்ணோம், ஆதி விருட்சம் இல்லையா? சோ அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை உள்ளடக்கியது. ஸோ இதுக்கு வந்து எந்த கேட்டகரியில இது வந்து எது வந்து சப்போர்ட்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படின்னா வந்து 8 மூலப்பொருட்கள். ஓகே, இந்த மரம் வளர்றதுக்கு 8 மூலப்பொருட்கள் காலமா இருக்கு. பூமி ராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரிய வச்ச அப்படின்னு வந்து 7ஆவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட மாதிரி வந்து பஞ்சபூதங்கள். ஓகே, பிளஸ் அது போக வந்து மனம் புத்தி அகங்காரம், இந்த சூக்ஷ்ம பொருட்கள், இதையும் உள்ளடக்கிய இந்த 8 மூலப்பொருட்கள் வந்து காரணமா வந்து இருக்குது. அடுத்து இந்த உடல்ல 9 துவாரங்கள் வந்து இருக்குது அப்படின்னு, நவத்வாரம் அப்படின்னு வந்து அதுவும் பகவத்கீதால சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 2 கண்கள், 2 காது, தென் வாயு, தென் கீழே உள்ள மூல உறுப்புகள் 2, ஸோ ஜெனட்டிக். ஸோ இது வந்து 9 துவாரங்கள், நவத்வாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதையெல்லாம் வந்து உள்ளடக்கியது வந்து இந்த உடம்பு அப்படின்னு. அடுத்து 10ஆவதா சொல்லப்படுறது வந்து என்ன, மேலும் 10 இலைகள் உடலில் உள்ள 10 காற்றுகள் ஆகும். ஸோ இந்த ட்ரீ அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல வந்து இலைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள காற்று, இந்த உடம்ப வந்து மெயின்டைன் பண்றதுக்காக காற்றுகள் வந்து இருக்கு. ஸோ அதுல வந்து மெயினா வந்து 5 காற்று வந்து மெயினா சொல்லப்படுது. தென் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற அடுத்து ஒரு 5 காற்று, பான அப்பான அப்படிங்கிறத பத்தி வந்து அதுவும் பகவத்கீதால வந்து பிரபுபாதா பர்பட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஓகே, ஸோ இத்தனை இன்கிரீடியன்ஸ் மூலம் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலையும் இந்த பௌதிக உலகத்துல உள்ள ஜீவா ஆத்மாக்களும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இது எவ்வளவு அழகா இந்த வேதத்துல வந்து டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வித் ரெஃபரன்சஸோட ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு புராணங்களையும் வந்து இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரெஃபரன்ஸோட வந்து ஈவன் பகவத்கீதாலையும் பிரபுபாதா இது வந்து நிறைய இடத்துல வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறார். ஸோ இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு தான் வந்து ஆக்சுவலி இப்ப நம்ம சொல்ற சோ கால்டு சயின்டிஸ்ட், அவங்க தானே வந்து சயின்டிஸ்ட் அண்ட் பிலாசபர்ஸ் தான் வந்து ஹைலி நாலேஜபிள் பர்சன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இந்த பௌதிக உலகத்துல சொல்றோம். ஆனா அவங்க வந்து இந்த நாலேஜ் அவங்களுக்கு எந்த அளவு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அது உண்மையிலேயே வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் கண்டிஷன் இல்லையா, துரதிருஷ்டமானது. ஏன்னா இது வந்து பேசிக் நாலேஜ் அப்படின்னு வந்து தேவர்கள் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. இது எல்லாம் இத்தனை விஷயங்களை உள்ளடக்கி நம்ம வந்து ஒரு ஜீவராசி வந்து அவங்களுடைய லைஃபை வந்து லீட் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த உலகத்துல ஜனிச்சு இந்த உலகத்திலேருந்து போறதுக்குள்ள இந்த நாலேஜை வந்து நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியான செயலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம். பகுனாம் ஜென்மனாம் வந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக அப்படின்னு பகவான் வந்து பகவத்கீதாலேயே பகவானாலேயே வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஃபயர் வந்து ஃப்ளேம், அதுல வந்து எல்லா பொட்டன்சியும் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா ஒருத்தங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். யூஸ் பண்ணாம அது வந்து மூடி இருந்தால் வந்து யாருக்கும் எந்தவித லாபமும் இல்லை. சோ சைத்தன்ய மகாபிரபு அததான் வந்து சொன்னார், யாரே தேக்கோ தாரே கஹோ கிருஷ்ண உபதேஷ் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறது அதுதான்.
ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது இந்த வேதங்களின் மூலம் நம்ம மட்டும் இதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் இதை நம்ம மட்டும் வச்சுக்கிறது இல்ல, எல்லாருக்கும் வந்து இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கிருஷ்ணருடையது. தென் சைத்தன்ய மகாபிரபு, ஹி இஸ் நன் அதர் தென் கிருஷ்ணா, அவரும் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து நகர கிராம தாரிணி அப்படின்னு வந்து எல்லா இடங்களுக்கும், நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நூக்கன் கார்னர்ல போய் வந்து இந்த நாலேஜை வந்து மேக்சிமம் ரீச் அவுட் பண்ற மாதிரி வந்து அவங்க செயல்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த நாலேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் இந்த செகண்ட் வேர்ஸ்ல அவங்களுடைய பிரேயர்ஸ் மூலம் வந்து நம்மளுக்கு சொல்றாங்க. ஒரு மரத்தின் வேர் மண்ணிலிருந்து நீரை கிரகிப்பது போல உடலானது இந்த 4 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, தர்ம அர்த்த காம மோக்ஷ ஆகியத்தின் மூலம் வந்து அனுபவிக்குது. ஸோ இந்த அனுபவிக்கிறதுக்கு வந்து இந்த 4 விதமான விஷயங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்மளுடைய பர்த்னுடைய காரணம் என்ன, நம்ம வந்து யாரோட நம்ம ஆக்சுவலி கனெக்ட் ஆகியிருக்கிறோம். பகவான் வந்து 15th சாப்டர்ல சொல்லியிருக்காரு இல்லையா, மமை வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து சனாதனக, அவரோட இட்டர்னலி வந்து கனெக்ட் ஆனவங்க தான். நம்ம அவருடைய அங்கம் கனெக்ட் ஆகியிருக்கோம். பட் வந்து நம்ம மறந்து போய் இருக்கிறோம் அதையெல்லாம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த அறிவு வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி அதை ஞாபகப்படுத்துது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபெய்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் அவருடைய டிரான்சென்டென்டல் குவாலிட்டி பத்தி அவங்க குளோரிஃபை பண்ணினாங்க. இந்த செகண்ட் இதுல வந்து அவருடைய இந்த நாலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து தேவர்கள் அவங்களுடைய பிரேயர்ஸ் மூலம் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. நெக்ஸ்ட் வேர்ஸ் மாதாஜி 28. त्वमेक एवास्य सतः प्रसूतिस् त्वं सन्निधानं त्वम् अनुग्रहश्च त्वन्मायया संवृतचेतसस्त्वां पश्यन्ति नानानपि पश्चितो ये. हरे कृष्ण. மொழிபெயர்ப்பு யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? மாதாஜி வேற யாராவது படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண. பகவானே பலவிதமான படைப்புகளுடன் மூல மரமாகத்தக தோன்றியுள்ள இந்த ஜட உலகிற்கு தாங்களே மூல பிறப்பிடமாவீர். இந்த ஜட உலகை காப்பவரும் தாங்களே. அழிவுக்கு பின் தங்களுக்குள்ளேயே அனைத்தும் பரிபாலிக்கப்படுகின்றன. உங்களுடைய புறசக்தியால் மறைக்கப்பட்டுள்ளவர்களால் இத்தோற்றத்திற்கு பின்னால் நீங்கள் இருப்பதை காண முடியாது. இவர்களுடைய பார்வை கற்றறிந்த பக்தர்களுடைய பார்வை அல்ல. ஹரே கிருஷ்ணா. சோ இங்க வந்து பகவான் இவ்வளவு சக்தியானவர், எல்லாத்துக்குமே வந்து ஆதி மூலம் அவர் தான் அப்படிங்கிறத வந்து உணர்த்தினாலும் அதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்து இங்க தேவர்கள் தங்களுடைய பிரேயர்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ மூல பிறப்பிடமா இருக்கிறவர் வந்து பகவான் தான். இத பிரம்மரும் வந்து பிரம்மதேவரும் சொல்லியிருக்காரு இல்லையா, அவருடைய பிரம்ம சமிதால ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அதாவது ஆதி புருஷரா இருக்கக்கூடியவர் வந்து பகவான் தான் அப்படின்னு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிவிங் என்டிட்டியான பிரம்மதேவரும் வந்து சொல்லியிருக்கிறார். சோ அடுத்து பகவத்கீதால வந்து அர்ஜுனனும் வந்து சொல்றாரு இல்லையா, பரம் பிரம்மா பரம் தாமா. அதாவது பகவானே வந்து சொல்றாரு, அகம் சர்வசிய பிரபவோ, என்டேர்னா எல்லாமே வெளிப்படுது, பீஜமாம் சர்வ பூதானாம், நான் தான் எல்லா விதை அளிப்பவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்லியிருக்கிறார். சோ அத வந்து அர்ஜுனரும் வந்து அவரை குளோரிஃபை பண்றாரு இல்லையா, பரபிரம்மா பரம் தாமா பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு வந்து அவர் குளோரிஃபை பண்றார். அடுத்து நான் வந்து உன்னை வெறுமனே குளோரிஃபை பண்ணல, இததான் வந்து அசிதோ தேவலோ வியாசக எல்லாருமே மற்ற செயின்ட்ரி பர்சன்ஸும் வந்து இததான் வந்து சொல்றாங்க, நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில வந்து சொல்றார். சோ எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கிறவர் பகவான் தான். அவர் இந்த மாதிரி எல்லா தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்.
சோ அவரை பற்றி அந்த தெய்வீக தன்மையை ஒருத்தங்க உணரணும் அப்படின்னா வந்து என்ன ஆகணும்? பக்தியாமாம் அபிஜானாதி. சோ பக்தி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத வந்து இந்த 3rd verse மூலம் வந்து சொல்லப்படுது. இந்த ஜட உலகை காப்பவரும் தாங்களே, அழிவுக்கு பின் தங்களுக்குள்ளேயே அனைத்தும் பரிபாலிக்கப்படுகின்றன. இது வந்து அதாவது ஒரு ஃபேக்ட் அப்படிங்கிறது. இது நம்ம ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவங்கவங்களுடைய விருப்பம். பட் ஏத்துக்கிட்டா வந்து அவங்க இன்டெலிஜென்ட் கேட்டகரி. ஸோ ஏத்துக்கிடல அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆக்சுவலி லூசர். நம்மளுக்கு கிடைச்சும் இப்ப வந்து சொன்னோம், இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, the knowledge is important. ஸோ அந்த நாலேஜ் இருந்தும் அதை யூஸ் பண்ணாம இருந்தா வந்து அவங்களை என்ன சொல்லியிருக்கிறாங்க? மைசர்ஸ், லைக் கஞ்சத்தனம் உள்ளவங்க. எல்லாம் இருந்தும் வந்து அனுபவிக்காம அதை வச்சிருந்தா வந்து அது வந்து கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி வந்து நாலேஜ் நம்மளுக்கு வந்து அழகா டெவலப் பண்ணிக்கிறதுக்காரிய மாதிரியான ஒரு பாடி வந்து கொடுக்கப்பட்டும் அதை சரியா நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா வந்து நம்ம வந்து மைசர்ஸ். ஸோ இங்க அவங்களுடைய நிலையை பத்தி இந்த வேர்ஸ்ல வந்து அவங்களுடைய தேவர்களுடைய பிரேயர்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பகவான் வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை வந்து காப்பறதுக்கு அழிக்கிறதுக்கு எல்லா செயல்களும் வந்து அவருடைய இது இல்லாம நடக்காது. அப்பரேயம் இதஸ்வன்யம் பிரகிருதிம் வித்தி மேப்பராம். அதாவது இந்த உலகத்துல உள்ள எல்லாமே வந்து அவருடைய இதுலதான் நடக்குது. அவரத வந்தா வந்து அவர் வந்து ஆக்சுவலி எல்லா விதமான பலவிதமான சக்திகள் வந்து அவர் நிரம்பியவர். அந்த ஒவ்வொரு சக்தியும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து இயங்குறதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒருத்தங்க வந்து உணர்ந்துக்கணும். அந்த உணர்றதுக்குரிய தன்மை ஒருத்தங்களுக்கு எப்ப கிடைக்கும்? அவங்க பக்தி சேவையில ஈடுபட்டாதான் வந்து கிடைக்கும். ஸோ பக்தியாமாம் அபிஜானாதி அப்படின்னு வந்து பகவானால வந்து சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய புறசக்தியால் மறைக்கப்பட்டுள்ளவர்களால் இத்தோட்டத்திற்கு பின்னால் நீங்கள் இருப்பதை காண முடியாது. புறசக்தி அப்படிங்கிறது வந்து இந்த பௌதீக சக்தி. சோ இந்த பௌதீக சக்தியினுடைய தாக்கத்தினால வந்து நம்மளுக்கு பௌதீக சக்தியினுடைய தேடுதல் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா நம்மளால வந்து பகவானுடைய அந்த நிலைத்த நித்தியத்தன்மையை வந்து உணர முடியாது அப்படிங்கிறது. சோ இது எந்த வேர்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க பகவத்கீதால? இந்த மாதிரி மெட்டீரியலா இருந்தால் நம்மளால உணர முடியாது அப்படிங்கிறது ஏதாவது வேர்ஸ் ஞாபகம் வருதா பகவத்கீதால? போகேஸ்வரிய பிரசக்தானாம் தயா பக்ருத சேதசாம் வியவசா ஆத்மிகா புத்தி சமாதௌன விதீயதே ந விதீயதே. சோ போக ஐஸ்வர்ய அப்படின்னா வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டினுடைய ஆப்புலன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஐஸ்வர்யங்களை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால பகவானுடைய இந்த உன்னத தன்மையை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அவருடைய உன்னத தன்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து பக்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி வந்து நம்ம வந்து எப்படி இருக்கும்? அது வந்து மறைக்கப்பட்டிருக்கும், நம்மளுக்கு வந்து தெரியாது, நம்மளால வந்து உணர முடியாது. பட் நம்மளால உணர முடியல அப்படிங்கிறதுனால அது இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அத வந்து அது வந்து இருக்குது. அதாவது ஆன்மீகம் அதுதான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து அது மூடப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? அவஜானந்தி மாமூடா மானுஷ்யம் தனுமாஸ்ரிதம். பகவானுடைய இந்த சுப்ரீமசியை உணராதவங்க. பரம்பாவம் அஜானந்தோ மமபுத மகேஸ்வரம். பகவான் இந்த உன்னத தன்மையை உணராம ஏத்துக்க முடியாம இருக்கிறது ரீசன் வந்து என்ன? நம்ம இக்னரன்ஸ்ல இருக்கிறதுனால. சோ பக்தி இருந்தாதான் இந்த இக்னரன்ஸ்ல இருந்து வெளியில வர முடியும், பகவானை வந்து உணர முடியும். சோ பக்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத இந்த 3rd verse மூலம் வந்து உணர்த்தப்படுது. So this cannot be understood by a non-devotee. பக்தர் அல்லாதவர்களால வந்து இது உணர முடியாது. சோ பக்தி வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பக்தியை வந்து அந்த நம்ம குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கு, அதாவது பக்தின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பிரம்ம சம்ஹிதால வந்து அழகா சொல்லியிருக்கா, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன சந்தா சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம்
கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய அந்த அழகான திவ்ய ரூபத்தையும் அவருடைய லீலைகளையும் ஒருத்தங்க உணரணும் அப்படின்னா வந்து என்ன வேணும், நம்மளுடைய கண்கள்ல வந்து பிரேமை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அந்த பிரேமை நிலை, அந்த உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு வந்து நம்ம பக்தி வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஆல்ரெடி அந்த பக்தி நிலையில உயர்ந்து இருக்கிறவங்களோட இதெல்லாம் வந்து புரிஞ்சாலும் நம்ம அந்த நிலையை ரீச் அவுட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து யாரு, ஆச்சாரியர்கள். சோ அந்த பக்தியில உயர்ந்த பாதையில ஆல்ரெடி வந்து செயல்பட்டு நடந்துகிட்டு இருக்கிற அந்த உன்னத ஆத்மாக்களோட நம்ம கனெக்ட் ஆகும் பொழுது வந்து நம்மளால அந்த பக்தியினுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் அப்பதான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும், நம்ம உணர முடியும். ஓகே, ஸோ இந்த தேர்ட் வேர்ஸ்ல அவங்களுடைய பிரேயர்ஸ் மூலம் நம்மளுக்கு உணர்த்தப்படுறது வந்து பக்தி. நெக்ஸ்ட் வேர்ஸ் 29. बिभर्षिरूपाणि अवबोध आत्मा क्षेमाय लोकस्य चराचरस्य सत्वोपपन्नानि सुखावहानि सतामभद्राणि मुहुकलानाम्. மொழிபெயர்ப்பு படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சரி படிங்க படிங்க. கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஜெய் ஸ்ரீல பிரபுபாதைக்கு ஜெய். பகவானே, எப்பொழுதும் முழு அறிவுடன் விளங்கும் தாங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்காக பௌதீக சிருஷ்டியிலிருந்து வேறுபட்ட பல்வேறு உன்னத அவதாரங்களில் தோன்றுகிறீர்கள். இத்தகைய அவதாரங்களில் தோன்றும் பொழுது சிறந்த சமயப்பற்றுள்ள பக்தர்களுக்கு நீங்கள் இன்பமளிக்கிறீர்கள், பக்தர் அல்லாதவர்களை அழித்து விடுகிறீர்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இதுல முக்கியமா பகவானுடைய அவதாரத்தின் நோக்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, நல் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவதற்காக. இந்த பௌதீக உலகம் என்னன்னு சொல்லப்படுது, துக்காலயம் அசாஸ்வதம். அதாவது இந்த பௌதீக உலகத்துல ரொம்ப ஃபெசிலிட்டியோட இருக்கிற வாழுற சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடங்களும் இருக்கு. அதே சமயம் வந்து பிரிசன் அப்படின்னு சொல்லப்படுற சிறையில இருக்கிற மக்களும் வந்து இருக்கிறாங்க இல்லையா. சோ அதாவது இந்த பௌதிக உலகத்துல உள்ள சிறையை பத்தி சொல்றேன். இந்த டோட்டல் மெட்டீரியல் வேர்ல்டே வந்து சாஸ்திரத்துல சிறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜென்ரலா வந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கத்துல மக்கள் வந்து பௌதீக அந்த இன்பத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிற மக்களும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சிறையில தண்டனையை அனுபவிக்கிறவங்க அப்படிங்கிற கேட்டகரி. சோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து இந்த பௌதீக உலகத்துல இருக்கிறாங்க. பட் நம்ம இதுல வந்து எந்த மக்கள் வந்து அவங்களுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலா பௌதீக விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா யார வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லுவோம்? எல்லா பௌதீக இன்பத்தையும் அனுபவிக்கிறவங்கள இல்லையா. பௌதீக உலகத்துல எல்லா பௌதீக இன்பத்தையும் அனுபவிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் இருக்கு. அவங்க பாருங்க எவ்வளவு நாலேஜபிளா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் கிடைக்குது அப்படிங்கறது வந்து ஒரு அதிர்ஷ்டமா வந்து சொல்லப்படுது. சோ இந்த கேட்டகரியில அதே சமயம் அவங்க அதே ஹியூமன் லைஃப், ஹியூமன் பாடி கிடைச்சும் அதே மாதிரி எல்லா சென்சஸும் இருந்தும் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சிறையில போச்சு அப்படின்னா வந்து அது வந்து துராதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவங்களுக்கு வந்து கொடுத்து வைக்கல, அதை அனுபவிக்க கொடுத்து வைக்கல, போய் அவங்க வந்து சிறையில இருக்கிறாங்க, லைஃப் டைம் வந்து அந்த மாதிரி வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த பௌதீக உலகமே வந்து எதோட கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு, சிறைன்னு கம்பேர் பண்ணப்பட்டிருக்கு. சோ இந்த சிறையில இருக்கிறவங்களுக்கு நல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்காக பகவான் வந்து அவதரிக்கிறாராம். ஸோ உண்மையிலேயே வந்து இப்ப சிறையில இருக்கிறவங்க, நம்ம மெட்டீரியலா ஸ்பீக்கிங், அவங்க வந்து அங்க நல்லா செயல்பட்டாங்க அப்படின்னா சிறையில இருக்கிறவங்க அவங்களுடைய பனிஷ்மெண்ட் பீரியடை வந்து குறைச்சிடுவாங்க இல்லையா. நீங்க வந்து உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருந்ததுனால இந்த சிறையில இருக்கிற பீரியட்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 years ஆக்சுவலி அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும் அப்படின்னா
மேபி அதை வந்து ரெடியூஸ் பண்ணி வந்து 6 இயர்ஸோ இல்ல 6.5 இயர்ஸோ இல்ல 5 இயர்ஸ்லயோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணலாம். நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல வந்து நம்மளுடைய சஃபரிங், நம்மளுடைய டிசையருக்கு, நம்மளுடைய பனிஷ் பண்றதுக்காகவே இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்கு நம்ம வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற ஜீவராசிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்காக வந்து பகவான் வந்து அவதரிக்கிறாராம். சோ எந்த விதமான நல்ல அதிர்ஷ்டம் வந்து பகவான் வந்து கொடுக்கிறார்? அதுதான் வந்து பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகவத்கீதை அண்ட் பாகவதம், இந்த சாஸ்திரங்கள். நம்ம நாலேஜ் நம்மளுக்கு லைட் அடிச்சு வந்து அவர் வந்து உணர்த்துறார். இங்க வந்து அப்படி நீங்க இங்கேயே இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலயே சுழண்டுட்டு இருக்காதீங்க, நீங்க இங்க உள்ளவங்க இல்ல, உங்களுடைய உண்மையான ஹோம், ரியல் ஹோம் வந்து வேற இடத்துல இருக்கு, உங்களுடைய ரியல் ரிலேஷன்ஸ் வந்து வேற இடத்துல இருக்கிறாங்க, நீங்க உண்மையா நித்தியமா அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய வேற இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு பல விதமா வந்து உணர்த்தப்படுது. சோ அவருடைய அவதாரங்களின் மூலம் வந்து அந்த லைட் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுது. ஓகே, நம்மளுக்கு லைட் அடிக்கும் பொழுதுதான் வந்து நம்ம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். திருப்பி இருட்டாயிருச்சுன்னா வந்து நம்மளுடைய நிலையை வந்து மறந்துடுவோம் இல்லையா? சோ இந்த அவதாரங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்படுற அந்த லைட் நாலேஜ். இத்தகைய அவதாரங்கள் தோன்றும் பொழுது சிறந்த சமயப்பற்றுள்ள பக்தர்கள் நீங்கள் இன்பம் அளிக்கிறீர்கள். சோ யாரெல்லாம் வந்து இந்த லைட் இருக்கிறப்ப நம்ம நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோமோ அப்படிதானே வந்து தெரியும். லைக் இப்ப வந்து லைட் வரும்பொழுது வந்து ஓ இந்த திங்ஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ரியல் இன்டெலிஜென்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அதை கரெக்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது லைட் இருக்கும்போது நம்ம இங்க பார்த்தோம், இது இந்த இடத்துல இருந்தது, இது இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அதே மாதிரிதான் பகவானுடைய பிரசன்ஸையும் பகவானுடைய பக்தர்கள் பிரசண்டா இருக்கிறப்பவும் நம்ம எந்த அளவு அவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறோமோ அதன் மூலம் உண்மையிலேயே ஒருத்தங்க வந்து பெனிஃபிட் அடைவாங்க. இன்பம் அளிக்கிறீர்கள், பக்தர் அல்லாதவர்கள் அழித்து விடுகிறீர்கள். அப்படின்னா என்ன பண்றது? பக்தர் அல்லாதவர்கள் திருப்பி இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்லயே வந்து சுழல்ற மாதிரி இருக்கும். சோ அதுதான் வந்து அந்த இன்டெலிஜென்ட்டை வந்து யூஸ் பண்றது அப்படிங்கிறது. அதுவும் பகவத்கீதால வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கரெக்டா வந்து அந்த டைம் பீரியடை வந்து நம்ம யூஸ் பண்ணினோம் அப்படின்னா வந்து தே ஆர் ரியலி இன்டெலிஜென்ட். சோ யார் ஒருத்தங்க அதை யூஸ் பண்ணாம இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலயே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களோ அவங்கள வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, அந்த வந்து ஃபலதேகாம், இந்த டெம்பரவரி ரிசல்ட்டை வந்து யூஸ் பண்றவங்க வந்து ஆக்சுவலி என்ன சொல்றாங்க, லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு வந்து பகவத்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இன்டெலிஜென்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மூலம் வந்து ஒருத்தங்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து இந்த வேர்ஸ் மூலம் தேவர்களுடைய பிரேயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணப்படுது. சோ நெக்ஸ்ட் வேர்ஸ், டெக்ஸ்ட் 30. त्वयि अम्बुजाक्षा अखिल सत्पदाम्नि समाधीनावेशित सेतसैके त्वत्पादबोधेन महत्कृतेन कुर्वन्ति को वत्स पदं भवाप्तिम्. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தாமரை கண்களுடைய பகவானே, எல்லா உலகிற்கும் உறைவிடமாகிய உங்களுடைய தாமரை பாதங்களில் மனதை பதித்து அப்பாதங்களை அறியாமை கடலை கடப்பதற்குரிய படகாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒருவன் மகாஜனங்களில் சிறந்த ஞானிகள், முனிவர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவன் ஆகிறான். இந்த எளிய முறையை கொண்டு ஒரு கன்றின் குளம்படியை சுலபமாக கடந்து விடுவது போல் அறியாமை கடலை ஒருவரால் கடந்து விட முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்க அடுத்ததா இதுல சொல்லப்படுறது அதற்குரிய வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன, உங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இருக்கு அப்படிங்கறது நாலேஜ், அதன் மூலம் நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா இந்த பிரேயர்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. பகவானுடைய பாத கமலங்கள். ஓகே, சோ இந்த உலகம் வந்து 3 விதமான காரணங்கள்னால வந்து நம்ம இந்த ஜீவராசிகள் எல்லாமே பைண்ட் பண்ணப்படுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காங்க இல்லையா, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. நம்மள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ, நாலேஜ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து என்னது, இந்த 3 குணங்கள்.
ஸோ பேசிக்கா இந்த 3 குணங்கள் நம்ம எந்த குணத்தோட நம்ம அசோசியேட் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய எல்லாமே வந்து மாறுபடுது. ஸோ இந்த 3 குணங்கள் தான். ஸோ இந்த 3 குணங்களும் வந்து பகவானுடைய ஒரு எனர்ஜி தான். ஓகே. ஸோ பிரகிருதே கிரியமானானி குணே கர்மாணி சர்வசக. இதனால நம்மளுக்கு என்ன வருது? அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. இந்த 3 குணங்களினுடைய அசோசியேஷன்னால நம்மளுக்கு என்ன வருது? பொய் அகங்காரம் வந்து டெவலப் ஆகுது. ஐ எம் சோ அண்ட் சோ அப்படிங்கிறது. சோ அந்த பொய் அகங்காரத்தினால என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் இந்த காரியங்களை பண்றோம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். பட் இதே ரிலேட்டடா இந்த 3 குணங்களை பத்தி பகவான் இன்னொரு வேர்ஸ்லயும் சொல்லியிருக்கிறார். எந்த வேர்ஸ் அது? தெய்விகி ஏஷ குணமயி மம மாயா துரத்யயா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதேங்கிறது. இந்த 3 குணங்களை வந்து கடக்கிறது ரொம்ப கஷ்டமானதுதான். இது என்னுடைய தெய்வீக குணங்கள் தான். மீன்ஸ் இதுவும் வந்து பகவானுடைய ஒரு அங்கம் தான். இந்த 3 குணங்களும் இதை கடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா அதே சமயம் இதுக்கு சொல்யூஷனும் இருக்கு அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்கிறார். என்ன சொல்யூஷன்? மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. என்கிட்ட சரண்டர் ஆனீங்கன்னா இதை கடக்கிறது கஷ்டமான விஷயம் கூட ரொம்ப சிம்பிளா வந்து கிராஸ் பண்ணிடலாம். எப்படி வந்து ஒரு கடலை கடக்கிறது? ஏன்னா இந்த சம்சார சக்கரம் அப்படிங்கிறது வந்து சம்சார சாகரா அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது சாகர அப்படிங்கிறது கடல். சோ இந்த சம்சார சக்கரம் பர்த் அண்ட் டெத் வந்து லைஃபை வந்து ஒரு கடலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. கடலை கடக்கிறது எப்படி கஷ்டமோ அத மாதிரி வந்து இந்த சம்சார சக்கரம் இந்த 3 குணங்களால் ஆன இந்த சம்சாரத்தை வந்து கடக்கிறது கஷ்டம். ஆனா அதே சமயம் அப்பேற்பட்ட கடலும் வந்து ஒரு சின்ன கன்றுக்குட்டியினுடைய குழம்புல தேங்கின நீர் போல ரொம்ப சின்னதா ஆயிடுமா. எப்ப யார் ஒருத்தங்க பகவானை டிபெண்ட் பண்ணி அவர்கிட்ட சரண்டர் ஆகுறாங்களோ. ஸோ இங்க வந்து சரண்டரிங் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன, அதன் மூலம் ஒரு மக்கள் வந்து அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்தப்படுது. ஸோ இந்த நிலையை அடைகிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? மகாஜனங்களின், ஞானிகள், முனிவர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நம்மளா டெவலப் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இல்லை. இது கட்டாயம் வந்து ஆச்சாரியர்கள், ஆத்தரைஸ்டு பீப்புள் மூலம், பரம்பரா மூலம் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதையும் வந்து அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை வந்து பகவான் வந்து நம்மளுக்கு பகவத்கீதால அகெயின் சொல்லப்பட்டிருக்கு. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜ ரிஷியோ விதுகு சகாலே நேக மகதா யுகனிஷ்ட பரந்தப்ப அப்படிங்கிறது. அதாவது இந்த பரம்பரா சிஸ்டம் மூலம் கொடுக்கப்பட்ட விஷயம் வந்து இடையில மறைஞ்சு போனதுனால நான் திருப்பி அதை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக நான் வந்து இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சோ அந்த பரம்பரா சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் வந்து பகவான் 4th சாப்டர்ல வந்து சொல்லிட்டே வர்றார். வரிசையா நிறைய விஷயங்கள அதுல வந்து அடுத்து சொல்றது வந்து தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா அப்படிங்கிறது. சோ நம்ம ஆச்சாரியர்களை அணுகி அவங்கள்ட்ட சரண்டர் ஆகி அவங்க சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றதன் மூலம் வந்து நம்மளுடைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறது. சோ மகாஜனங்கள், சிறந்த ஞானிகள், இவங்களுடைய அடிச்சுவடுகளை வந்து பின்பற்றுறதுக்கு நம்ம வந்து மெயினா என்ன ஆகணும்? அவங்களோட அசோசியேட் பண்ணணும். தென் ஆச்சாரியர்கள்ட்ட சரண்டர் ஆகி நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்மளுடைய கேள்விகளை நம்ம கேட்பதன் மூலம் நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கலாம், நம்மளுடைய ஞானத்தை வந்து விருத்தி செய்துக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்து நம்மளால ஈஸியா வந்து இதை வந்து கடக்க முடியும். சோ இந்த வேர்ஸ்ல அவங்க பிரேயர்ஸ் மூலம் நம்மளுக்கு உணர்த்துறது வந்து என்ன, நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன, அதை எப்படி அடையலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்றாங்க. இது வந்து அவங்களுடைய பிரேயர்ஸ். சோ அடுத்த வேர்ஸ் வந்து 31. ஸ்வயம் சமுத்தீர்ய சுதுஸ்தரம் த்யுமன் பவார்ணவம் பீமம் அதப்ரசௌஹ்ருதாக பவத்பதாம் போருஹ நாவமத்ரதே நிதாய யாத்சத்தனுக்ரஹோ பவான். மொழிபெயர்ப்பு. யாரும் படிக்கிறீங்களா மாதாஜி? மொழிபெயர்ப்பு. हरे कृष्णा माताजी. நான் சுபாஷினி ராஜ்கேஷவதாஸ் படிக்கலாமா மாதாஜி? படிங்க மாதாஜி.
ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு. பகவானே, பிரகாசிக்கும் சூரியனை ஒத்த நீங்கள் உங்களுடைய பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கின்றீர். எனவே நீங்கள் ஒரு கற்பக மரம், வாஞ்சா கல்பதரு என்று அறியப்படுகிறீர்கள். ஆச்சாரியர்கள் பயங்கரமான அறியாமையை கடலை கடப்பதற்கு உங்களுடைய பத்ம பாதங்களில் முழுமையாக தஞ்சமடைந்து பிறவிக் கடலை கடக்கும் பொழுது எந்த முறையினால் அவர்கள் கடந்தனரோ அதை மண்ணுலகிலேயே விட்டு செல்கின்றன. உங்களுடைய பிற பக்தர்களிடம் நீங்கள் மிகவும் கருணை கொண்டிருப்பதால் அவர்களுக்கு உதவும் பொருட்டு இம்முறையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணன். சோ அதாவது நம்ம அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன, நம்ம அதை அணுக வேண்டிய முறை என்ன அப்படிங்கறது வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க பகவானுடைய மூட் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பகவானுடைய அங்கம், நம்மளுடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இந்த பௌதிக உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தப்பான இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா இந்த இடம் வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க, சிறையோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. தென் இங்க இருக்கும் பொழுது வந்து நம்மளால அந்த அளவு வந்து நம்மளுடைய உண்மையான நிலையையும் பகவானுடைய நிலையும் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறதும் வந்து இதுல விளக்கப்பட்டிருக்கு. அப்ப பகவானுடைய மூடு என்ன இங்க? பகவான் பிரகாசிக்கும் சூரியனை ஒத்த நீங்கள். சோ ரொம்ப அழகா பகவானுடைய அந்த கருணையான தன்மையை வந்து சூரியனோட ஒப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாம் அறியாமை நிலையில இருட்டுல வந்து இருக்கிறோம். நம்ம இந்த இருட்டிலிருந்து இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது என்ன? சூரியன் தான். ஓகே, தி சன் இஸ் சோ பவர்ஃபுல். நம்மளுடைய எல்லா மூளை முடுக்குலையும் வந்து இது ரீச் அவுட் ஆகக்கூடியது. சோ அந்த அளவு சூரியன் எப்படி பவர்ஃபுல்லோ அத மாதிரி சூரியனோட கம்பேர் பண்ணப்படுற ஒரு பகவான். சோ பகவான் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி என்னுடைய குழந்தைகள் வந்து அறியாமையினால அவங்க வந்து இந்த ஒரு தேவையில்லாத இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து அவங்களை எப்படி வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பகவான் நம்மளுக்கு வந்து பல விதமா வந்து ஹெல்ப் பண்றார். So he is so merciful. சைத்தன்ய மகாபிரபு வந்து so merciful. நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வந்து so merciful. எப்படி வந்து ராமானுஜா ஆச்சாரியர் பத்தி சொல்லப்படுறார் இல்லையா, ஒன் ஆஃப் த ஆச்சாரியா. அவருடைய குரு வந்து உனக்குன்னு வந்து இது பிரத்யட்சமா கொடுக்கப்பட்ட மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்றதன் மூலம் வந்து நம்மளுக்கு வந்து மோட்சம், இந்த பிராப்தி வந்து கிடைக்கும், மோட்ச பிராப்தம் அப்படின்னு அவர் சொல்றார். சோ அப்படிங்கிறப்ப வந்து இவர் என்ன நினைக்கிறார், இது எல்லாருக்கும் போகணும், எல்லா மக்களும் இதன் மூலம் பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது. அதன் மூலம் அவர் சொன்ன அந்த ஆச்சாரியரும் வந்து சந்தோஷப்படுறார். உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிராட் மைண்டடா இருப்பாங்க. அதாவது பக்தி பாதையில இருக்கிறவங்க வந்து லோக க்ஷேமம், எல்லா மக்களுக்கும் வந்து அந்த பெனிஃபிட் எந்த அளவு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. மெயினா இந்த பாகவதமே வந்து அந்த லோகக்ஷேமத்துக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க நடக்குது, நைமிஷாரண்யத்துல வந்து எல்லா முனிவர்களும் கூடி இருந்து வந்து எல்லாம் அவங்களுடைய சுயலாபத்துக்கா பண்ணினாங்க இல்ல, இந்த லோகமே வந்து க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க பண்ணினாங்க. சோ அதுதான் வந்து உயர்ந்த பக்தர்களுடைய மனநிலை. இத மாதிரி வந்து செயின்ட்லி பீப்புள், பக்தி பாதையில இருக்கிறவங்களுடைய உண்மையான நிலை. சோ இங்க பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு கருணை மிகுந்தவர். எப்படி வந்து பகவானுடைய பக்தர்களும் அந்த மாதிரி கருணை மிகுந்தவர்கள். சோ அதன் மூலம் வந்து ஆக்சுவலி இந்த பக்தர்களை பார்க்கறதன் மூலமே பக்தர்களே இந்த அளவு கருணையா இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப பகவான் எந்த அளவு கருணை மிகுந்தவரா இருப்பார் அப்படின்னு வந்து ஒருத்தரால உணர முடியும். அந்த உன்னத தன்மையை ஒருத்தங்க உணர்றதுக்கு என்ன செய்யணும்? அகெயின் பிரபுபாதா பர்பட்ல வந்து சொல்லியிருக்கிறார், அந்த மாதிரியான பக்தர்கள்ட்ட வந்து நம்ம அசோசியேட் பண்ணிக்கணும், அவங்கள்ட்ட வந்து சரண்டர் ஆகணும். அதன் மூலம்தான் வந்து இந்த பகவானுடைய அந்த உண்மையான கருணையை வந்து உணர முடியும். பக்தர்களை எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க? வாஞ்சா கல்பதரூபியர்ஷ கிருபா சிந்துபியே வச்ச பதிதானாம் பாவனேவியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். சோ கருணை நிறைந்த, தயை நிறைந்த ஆத்மாக்களா வந்து இந்த பக்தர்கள் வந்து சொல்லப்படுறாங்க. சோ வாஞ்சா கல்பதர்பியஸ், அந்த மாதிரி வந்து கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம், அதாவது என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம். அதே மாதிரி வந்து நல்ல விஷயங்களை எல்லாம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க வந்து பக்தர்கள்.
ஓகே. சோ அதுதான் வந்து இங்க பகவானுடைய அந்த பெரிய மனது, பரந்த மனப்பான்மை, கருணை நிறைந்த அவருடைய குணம், அவருடைய அந்த வாஞ்சை, நம்மளை எதிர்பார்த்து வந்து காத்திருக்கிற அந்த வாஞ்சை அப்படிங்கிற அவருடைய உன்னத குணத்தை வந்து இங்க நம்மளுக்கு வந்து தெரியப்படுத்துறாங்க. ஆச்சாரியர்கள் பயங்கரமான அறியாமை கடலை கடப்பதற்கு உங்களுடைய பாதகமலங்களில் முழுமையாக தஞ்சமடைந்து, சோ நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வந்து ஆல்ரெடி சரண்டர்ட் சோல்ஸ். சோ அவங்க வந்து சரண்டர் ஆயிட்டு இதுதான் வழி, இங்க வாங்க அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக இந்த உலகத்துல வந்து இருக்கிறாங்க. சோ எந்த முறையினாலும் கடலை கடக்கும் பொழுது எந்த முறையினால் அவர்கள் கடந்தனரோ அதை மண்ணுலகிலேயே விட்டு செல்கின்றனர். நம்மளுக்கு வந்து இத மாதிரி அதை தெரியப்படுத்திட்டு அவங்க போறாங்க. நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு பாதைக்கு வந்து கட்டாயம் வந்து இது லைக் அது என்ன, நம்மளுக்கு இப்ப வந்து கூகுள் மேப் வந்து போடுறோம். முன்னாடி வந்து போர்டு வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, டைரக்ஷன்ஸ்க்கு வந்து இங்க வரணும் இங்க வரணும், இன்னும் இத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்கு நீங்க ரீச் ஆகுறதுக்கு அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படுது. அது எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வந்து டிராவல் பண்றவங்களுக்கு தெரியும் இல்லையா. நம்ம ரோட்ல போகும்பொழுது வந்து எந்த இடத்துல இருக்கிறோன்னே வந்து தெரியாது, பட் அந்த போர்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வைல் டிராவலிங். அதே மாதிரிதான் வந்து இந்த ஆச்சாரியர்கள் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து பண்ணி வச்சிருக்கிற இந்த நியமங்கள் அது வந்து அவங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணது. சோ அது வந்து நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்காக? நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. அதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுடைய பிற பக்தர்களும் நீங்கள் மிகவும் கருணை கொண்டிருப்பதால் அவர்களுக்கு உதவும் பொருட்டு இம்மரனை மேற்கொள்கிறீர்கள். சோ இதுல பூதம் வந்து தேவர்கள் நம்மளுக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, பகவானுடைய அந்த தெய்வீக குணங்கள், அவர் என்ன, அவருடைய மூடு, அவருடைய குணங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. சோ அதே மாதிரி ரெப்ளிகா அவரோட கனெக்ட் ஆகி இருக்கிற பக்தர்களும் உயர்ந்த ஆச்சாரியர்களும் அதே மனநிலையில வந்து அவங்க இருக்கிறவங்க. சோ ஆச்சாரியர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க. அவருடைய மூடும் பக்தர்களுடைய மூடு, ஆச்சாரியர்களோட மூடும் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஐ திங்க் இன்னும் ஒன் மோர் வேர்ஸ் பண்ணிட்டு நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மாதிரி. அதுக்கப்புறம் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வேர்ஸ் வந்து 32. ये अन्ये अरविन्दाक्ष विमुक्तमानिनस् स्वयस्तभावात् अविशुद्धबुद्धयः आरुह्य कृच्छ्रेण परं पदं ततः पतन्त्यतो नात्रुतयुष्मतङ्क्रयः. மொழிபெயர்ப்பு யாராவது ரீட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரிஷ். மொழிபெயர்ப்பு. பகவானின் தாமரை பாதங்களில் எப்பொழுதும் புகலிடம் தேடும் பக்தர்கள் ஒரு புறம் இருக்க, பக்தர் அல்லாதவர்களும் முக்தி அடைவதற்கு வேறுபட்ட முறைகளை ஏற்றுக்கொண்டுள்ள மற்றவர்களும் உள்ளனர். இவர்கள் கதி என்னவாகும் என்று ஒருவர் கேட்கக்கூடும். இக்கேள்விக்கு பதிலாக பிரம்மதேவரும் பிற தேவர்களும் இவ்வாறு கூறினர். தாமரை கண்களையும் உடைய பகவானே, மிக உயர்ந்த நிலையை அடைய கடுந்தவங்களையும் விரதங்களையும் ஏற்றுக்கொண்டுள்ள பக்தரல்லாதவர்கள் தாங்கள் முக்தியடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்ட போதிலும் அவர்களுடைய புத்தி தூய்மையற்றதாகவே உள்ளது. உங்களுடைய தாமரை பாதங்களை அவர்கள் அலட்சியப்படுத்துவதால் உயர்ந்த நிலையில் இருப்பதாக மனக்கற்பனை செய்யும் தங்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் கீழே விழுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இது ரொம்ப ஒவ்வொருத்தருடைய நிலையை பொறுத்து அவங்க என்ன அடைவாங்க அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. நம்ம டெஸ்டினேஷன் வந்து கிளியரா இருக்கணும். நம்ம எங்க போறோங்கிறது இல்லையா. ஒரு இடத்துல டிராவல் பண்றோம்னா நம்ம எங்க போறோம், அதை நம்ம ரீச் ஆகுறதுக்கு நம்ம போற டிரான்ஸ்போர்ட் என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் போறோமோ அது ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதுல வந்து பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம இந்த பௌதீக விஷயங்கள்லேருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நாலேஜ். இன்னொன்னு வந்து இதுல வெளியில வந்துட்டு நம்ம போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அனதர் நாலேஜ். சோ இதுல ரெண்டுல வந்து எந்த நாலேஜ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம்? நம்ம டிராவல் பண்ணணுங்கிறது தெரியுது,
இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியில போகணும் அப்படிங்கிறது. பட் எங்க ரீச் ஆகணும், என்ன மாதிரி நம்ம அடுத்து செய்ய போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதுதான் வந்து கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிறது. சோ எத்தனையோ விதமான செயல்கள்ல வந்து மக்கள் ஈடுபடுறாங்க இந்த பௌதிக உலகத்துல. லைக் கர்மீஸ், ஞானிஸ், தென் அடுத்து சித்தர்கள், அவங்க எல்லாம் வந்து சொல்லப்படுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பக்தர்கள். சோ இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ஆஸ்டெரிட்டி வந்து ஃபாலோ பண்றாங்க. லைக் இப்ப வந்து யோகிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கர்மிகள், ஞானிகள், யோகிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஞானத்தின் மூலம் வந்து ஒருத்தங்க வந்து நாலேஜ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தோம் நம்ம. சோ இந்த ஞானம் இருந்தால் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு வெறுமனே சாஸ்திரங்கள் படிக்கிறதன் மூலம் ஒருத்தங்களால பகவான் சொன்ன அந்த ஹையஸ்ட் டெஸ்டினேஷனை அடைய முடியுமா? ஞானிகள் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். செகண்ட் வந்து யோகிகள் வந்து ஆக்சுவலி இதுல பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட யோக முறைகளை வந்து ஃபாலோ பண்றாங்க. லைக் அஷ்டாங்க, பிராணாயாம, பிரத்யாகார அப்படிங்கிற வந்து யாம, நியம, இது மாதிரி விதிகளை எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்க வந்து பிசிக்கலா வந்து தே ஆர் ஆக்சுவலி ஃபாலோயிங் சிவியர் ஆஸ்டெரிட்டி. ஸோ அந்த மாதிரி ஆஸ்டெரிட்டி ஃபாலோ பண்றவங்களால இந்த இடத்தை அடைய முடியுமா? அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது வந்து நிறைய. அடுத்து கர்மயோகி அப்படிங்கிறது வந்து தங்களுடைய செயல்கள், தங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட செயல்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ லைக் இப்ப பிரம்மச்சரியம், கிரகஸ்தா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்குன்னு வந்து சில பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். ஸோ சிம்பிளி பை ஃபாலோயிங் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை பண்ணினா வந்து ஒருத்தங்க வந்து பெர்ஃபெக்ஷனை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இங்க அவங்களுடைய நிலை என்னென்ன, அவங்க என்ன மாதிரி அடைவாங்க, உயர்ந்த நிலையை அவங்களால அடைய முடியுமா அப்படிங்கறத வந்து இங்க தேவர்கள் வந்து அவங்களுடைய பிரேயர் மூலம் உணர்த்துறாங்க. பகவானின் தாமரை பாதங்களில் எப்பொழுதும் புகலிடம் தேடும் பக்தர்கள். ஒருத்தங்க அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவருடைய பாத கமலங்கள்ல சரண்டர் ஆகிறது தான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். அங்கதான் வந்து நம்ம ரீச் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி சரண்டர் ஆனவங்க வந்து ஆல்ரெடி யாரு? பக்தர்கள், பியோர் டிவோட்டிஸ். அவங்க ஆல்ரெடி இந்த டெஸ்டினேஷன் கிளியரா தெரிஞ்சு ஆனவங்க. சோ அவங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, பக்தர் அல்லாதவர்களும், அதாவது இந்த பக்தி பாதை அப்படின்னா வந்து இந்த பக்திங்கிற வார்த்தை வந்து எப்போ முழுமை அடையுது அப்படின்னா வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பகவானுக்கு சேவை செய்யறதுதான் வந்து பக்தி சேவை. த பியோர் டிவோஷனல் சர்வீஸ். டிவோஷனல் சர்வீஸ்னா பக்தி சேவை. பியோர் டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கறத வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூலசிய கிருஷ்ணானுசீலனம் பக்தி ருத்தமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரியான உயர்ந்த பக்தியை செய்யறவங்க. சோ அப்படி செய்யாம இந்த மாதிரி ஆஸ்டாரிட்டி வந்து பண்றவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் டெம்பரவரி ஆனது, இந்த பௌதீக சக்தி வந்து நம்ம இருக்க வேண்டிய இடம் இல்ல, தெய்வீக நிலைக்கு நம்ம போகணும்னா இந்த பௌதீக உலகத்துல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து செய்யறாங்க. சோ அதுக்காக தான் வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து ஃபாலோ பண்றது, இந்த அறிவை வந்து விருத்தி செய்து கொள்வது. அறிவை விருத்தி செய்து கொள்றது வந்து என்ன? நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறதன் மூலம் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுடைய குவாலிட்டி, அந்த தெய்வீக உலகத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நம்ம அடைய வேண்டியது, அதை பத்திய நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சிம்பிளி நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறவங்க இல்லாட்டி அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்றவங்களுடைய கதி என்ன ஆகும் அப்படின்னு வந்து ஒருத்தங்க கேட்கலாம். இக்கேள்விக்கு பதில் வந்து பிரம்மதேவரும் பிற தேவர்களும் இவ்வாறு கூறினர். சோ பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் என்ன மாதிரி சொல்றாங்க? தாமரை கண்களுடைய பகவானே, மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய கடிந்தவங்களையும் விரதங்களையும் ஏற்றுக்கொண்டுள்ள பக்தர் அல்லாதவர்கள் தாங்கள் முக்தி அடைந்து விட்டதாக எண்ணிக்கொண்ட போதிலும் வெறுமனே எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டியை வச்சு ஒருத்தங்களுடைய டெஸ்டினேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படுறது இல்லை. சோ எது வந்து முக்கியம்? பகவானுடைய அந்த ரைட்டியஸ் டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு முக்கியமானது என்னது? பக்தி சேவை. பக்தியாமாம் அபிஜானாதின்னு அடிக்கடி ரெஃபர் பண்ற வேர்ஸ் அதுதான். சோ அப்ப மாதிரி வெளியில ஆக்டிவிட்டி பண்றவங்களுடைய நிலை வந்து என்ன? அது முழுமையான தூய்மை அடையாத நிலை. அதனால அது என்ன சொல்லியிருக்கிறாங்க? தூய்மையற்றதாகவே உள்ளது. சோ ஒருத்தங்களை தூய்மைப்படுத்துறது வந்து என்ன? சேத்தோ தர்ப்பணமார்ஜனம் பவமகா தாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேயா கைரவ சந்திரிகா விதரணம்
என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த வேர்ஸ்ல ஃபைனலா? சைத்தன்ய வித்யாவது மகாபிரபு வேர்ஸ். வித்யாவது ஜீவனம். ஓகே, அடுத்தது ஆனந்தாம்புதி வர்தனம் பிரதிபதம் கண்டினியூஸ். லாஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பூர்ணாமிருதா ஸ்வாதனம். ஓகே, அதுக்கப்புறம் சர்வாத்ம ஸ்ரபணம் பரம் விஜயதி ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். சர்வ ஆத்மா ஸ்னப்பனம் பரம் விஜயத்தே, முழுமையான வெற்றி. இந்த செயல்கள் வந்து முழுமையான வெற்றி கிடைக்காது. அதாவது ஒரு ஸ்டேஜ் நம்ம அட்வான்ஸ் ஆகுறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் முழுமையான வெற்றி அப்படிங்கிறது என்ன? த ரைட்டியஸ் டெஸ்டினேஷன். அதை அடையிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது என்ன? ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த கலியுகத்துக்குன்னு கொடுக்கப்பட்டது வந்து பகவானுடைய நாமம். பகவானுடைய நாமத்தை சொல்றது மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பக்தி சேவையில நம்ம ஈடுபடுறோம். சோ இந்த 2 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி சேவை இல்லை அப்படின்னா வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து முழுமை அடையாது. சோ இந்த தாமரை பாதங்கள்ல வந்து ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஆஸ்டாரிட்டி எல்லாம் ஃபாலோ பண்றதன் மூலம் நாங்க இந்த பௌதிக உலகத்துல இருந்து கடந்து முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பட் அது வந்து முழுமை அடையாதது அப்படின்னு வந்து இந்த வேர்ஸ்ல வந்து கன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. சோ இனி ஃபர்தரா வர்ற அவங்களுடைய பிரேயர்ஸ்ல வந்து என்ன சொல்ல வராங்க தேவர்கள், நம்ம என்ன செய்யணுங்கிறத அவங்க வந்து நம்மளுக்கு உணர்த்துறாங்க அப்படிங்கறத வந்து பொறுமை வரும். சோ இந்த கர்ப்ப ஸ்துதி அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஒரு அருமையான அழகான பிரார்த்தனைகள். நம்ம எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மரதீஸ் ஃபார் ஆல் யுவர் பேஷன்ஸ். எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா, எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி கிளாஸ். பக்தி எவ்வளவு முக்கியம், பகவான் கிட்ட நம்ம எவ்வளவு சரணாகதி அடையணும், பகவான் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம், நாலேஜ் எவ்வளவு முக்கியம், எல்லாமே நல்லபடியா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி கிளாஸ். இதுல இருந்து நாங்களும் பக்தியில முன்னேறி பகவான் கிட்ட சரணாகதி அடையணும்ன்றதோட பிரார்த்திச்சு. பக்தர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மாதாஜியோட அனுமதியோட கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. டவுட் எதுவும் இல்லை மாதாஜி. டவுட் இல்லாத மாதிரி எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எனக்கு ஒரு அடுத்த பகுதியாக க்ளோசிங். ஹரே கிருஷ்ணா.